இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நம்முடைய கிராம மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக வில்லேஜ் டிவி நேயர்களுக்காக அருமையான பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க திருச்சியில் சிட்டி ஏஜி சர்ச், பெரிய ஒரு சர்ச்சில் அவங்க பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க குடும்பமாக எங்களை விசாரிக்கிறதுக்காக, எங்கள் ஊழியத்தெல்லாம் சந்தித்து எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. பாஸ்டம்மா அவங்க 2 பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நேற்றைய நாள் இன்றைக்கி பேட்டி எடுக்கிறதுக்கு முதல் நாள் வந்து இரவு ஜெபத்துலேயும் செய்து கொடுத்தாங்க. காலையில் உபவாச கூட்டத்துலேயும் எங்களுடைய மிஸ்டரிகளுக்குன்னு கிராமத்துலேருந்து வந்து மிஸ்டரிகளுக்கு நல்ல அடிப்படை சத்தியத்தை ரொம்ப தெளிவாக பேசுனாங்க. அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறது பெரிய பெரிய சந்தோஷம். அவங்கள்ட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டேன். அவங்க பைபிள் காலேஜ் டீச்சராகவும் இருந்து பல வருஷங்கள் நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஊழியர்களாக உருவாக்கி இருக்கிறதுல ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்னும் ஒரு பெரிய பாஸ்டாக பெரிய சபைகளில் அநேக ஆத்துமாக்களை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இன்னும் ஆண்டவர் அண்டியிலே வழி நடத்துகிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு ஏதுவாக நம்மளோடு கூட பேசுவதற்கு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஐயாவுக்கு நன்றி செலுத்தணும். சார், இயேசு நாமத்தினாலே எங்களுடைய கிராம மிஷன் இயக்க ஊழியத்தின் சார்பாக, ஆமீன் வில்லேஜ் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய பாஸ்டர் எங்கள் இடத்துக்கு வந்ததே பெருசு, எங்களை விசாரிக்கிறதே பெருசு. எங்களோட நேராக செலவழித்து கிராமத்திலிருந்து பார்க்குற அநேக ஜனங்களுக்கு, புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சிகளை பேட்டியாக சொன்னீங்கன்னா அது நலமாக இருக்குன்னு மனசில் பட்டதுனால உங்கள்கிட்ட கேட்டோம். நீங்களும் சந்தோஷமாக ஓகே சொல்லியிருக்கிறீங்க. எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு மகிமை பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் என்னை அன்போடு கூட வரவழைத்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அதெல்லாம் ஒரு பெரிய தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல பரஸ்பர உறவுக்காக ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும். நம்ம 2 பேரும் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது என்பது அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவருடைய ராஜ்யத்தை கட்டுற பணியில் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்திட்டு வர்றது அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்று. அதனால் உங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். யாரையும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தர் சந்திக்கவே முடியாது. நிச்சயமா. அது உலகம் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அப்போ அவருடைய சித்தம் யார் மூலிமா நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரோ, இப்போ உங்கள் மூலிமா நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஆண்டவர் ஃபீல் பண்ணதுனால தான் உங்கள்கிட்ட என்னை உட்கார வச்சிருக்கார். நிச்சயமா. அதே போல் உங்களிடத்துலையும் நான் நிறைய கற்றுருக்கிறேன். இல்லையா? ஆமாம். ஏன்னா அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்புட்டு ஒன்று இருக்குது, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபைட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பிரத்யேகமான ஒன்று. உங்களுக்கிட்ட கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், கிருபைகள், அது நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஃப்ரம் யுவர் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. அது எனக்கு உண்மையிலே உங்களை அறிமுகப்படுத்துவதில் நான் நினைக்கிறேன் ஏஜி பாஸ்டர் அரியலூர் பக்கத்தில். ஆமாம் ஆமாம், பாஸ்டர் ஆண்ட்ரூ அவங்க தான் உங்கள்கிட்ட எங்களுக்கு என்ன ஒரு கிராம ஊழியர்கள் மாநாடு நடத்தணும்னு சொன்னோம். அதுக்காக இடம் தேடணும், திருச்சியில் கிடைக்கல. எனக்கு பாஸ்டர் தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் இடத்த எந்த வித உபகாரமும் இல்லாமல், எந்த ஃபீஸ் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதில் ஆண்டவர் கிருபையா 1000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து முழு நேர ஊழியர் கூட பிள்ளைகளுக்காக ஒரு கேம்ப், அதுக்கு இடம் கொடுத்தீங்க. இப்படி தான் சேர்க்குறோம். நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்க மாட்டேங்கன்ட்டு நினைக்கல. எவ்வளோ இறங்கி உங்கள் சாட்சிகளை எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களை குறித்து, வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட்டு குறித்து பல வருடங்களாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் ஸ்டாஃப் என்னைய வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 2 or 3 அக்கேஷனில் வந்து உங்களுடைய ஊழியங்களை குறித்து. நீங்கள் திருச்சியில் அந்த யூத் கேம்ப்பு நடத்துகிறத குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 முறை வந்து கலந்து கொள்ள முடியல. இந்த முறை வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. பிளஸ்ஸிங் தான் அது. அதனால் உங்களை குறித்து, இந்த ஊழியத்து குறித்தும் நான் கேள்விப்பட்ட காரியங்கள் இப்போ
அதை நேரில் பார்க்குற ஒரு பாக்கியம் Praise ரொம்ப Lord. சந்தோஷமான ஒன்றா இருக்குது. அப்போ இந்த ஃபெல்லோஷிப் நம்ம 2 பேரும் சந்தோஷம் கொடுத்தது. இந்த பேட்டி மூலிமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாறப்போகுது. அல்லேலூயா. தேங்க்யூ. பாஸ்டர், எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் குடும்பம் உங்களை அறிமுகப்படுத்துகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, என்னுடைய பெயர் எஸ் ஜெயபிரகாஷ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை. அப்பா வந்து ரயில்வே மெயில் சர்வீஸில் ஒர்க் பண்ணாங்க, ஆர்எம்எஸ்ஸில் திருநெல்வேலியில், பிஃபோர் ஹிஸ் மேரேஜ். அவங்க அப்புறம் அம்மா திருமணமாகி அவங்க ஆரம்பத்தில் திருநெல்வேலி கலெக்டரேட் பக்கம் கொக்கரகுளத்தில் குடியிருந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் பாளையங்கோட்டைக்கு வந்தோம். என்னுடைய படிப்பு ஆண்டுடைய கிருபையினால் பாளையங்கோட்டையில் தான் எல்லா ஸ்டடீஸ் எல்லாமே பாளையங்கோட்டை தான். சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். காலேஜும் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் தான் படித்தேன். என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி மட்டும் சிறுவைகுண்டம் காலேஜில் படித்தேன். ஆண்டுடைய அழைப்பு இருந்ததுனால ஆண்டு ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்து நிமித்தம் வேதாகம கல்லூரியில் படிப்பதற்காக சதனேசியா பைபிள் காலேஜ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் அசம்பிளிஸ் ஆஃப் பைபிள் காலேஜ், அங்கே 3 ஆண்டுகள் போய் படித்தேன். இன் மீன் டைம் என்னுடைய 91 நான் டிகிரி முடித்தேன். அதுக்கிடையில் ஒரு 7 ஆண்டுகள் ஒரு சாதாரண பிஸ்னஸ் ஒன்று பண்ணினேன். ஆமாம். ஸோ பிஸ்னஸ் இன்வால்மெண்ட்டு இருந்தது. கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் வாசிப்பேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக வாசிக்காட்டாலும் அது ஆண்டவர் கொடுத்த ஞானம். அதனால் அது சினிமா ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி போய் வாசித்ததில்லை. நம்முடைய காஸ்பிள் டீமில். ஆமாம், காஸ்பிள் டீமில். இதெல்லாம் நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது ஆமாம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. 1986 வருஷத்தில் இருந்து 97 வருஷம் டிசம்பர் வரைக்கும் ஃபுல் டைமாக நான் தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட்டு மெயினாக வாசிப்பேன். அது போக ரிதம் பேடு, கிட்டாரு, அப்போ கொஞ்சம் கிட்டார் வாசிப்பேன். அப்படி ஆண்டர் இதை எங்கேயும் போய் முறையான கற்றுக்கொண்டு அப்படி அல்ல, ஆண்டருடைய ஞானம் அதை எங்களுடைய பாஸ்டருடைய உற்சாகத்திலையும் அவங்க ஏன்னா ஒருத்தர் நம்மளை பயன்படுத்தினா தான் நம்ம உருவாக முடியும். அதனால் அவங்க சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைகள் பாஸ்டர். ஆமாம், ஆண்டருடைய கிருபையினால் எனக்கு படிப்பு முடித்ததுக்கப்புறம் திருமணம் ஆச்சு. என்னுடைய மனைவிக்கு நாகர்கோயில், அவங்க அங்கே இருக்கிற பாஸ்டர் டிஜி போவாஸ், அவங்க சர்ச்சு பிலீவர். அவங்க திருமணம் முடித்து ஆண்டவர் எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், உங்களுக்கும் 3 பொண்ணு ஒரு பையன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க பூரா பணக்காரங்க. உண்மைதான். அதாவது ஒரு காலத்தில் வந்து ஆண் பெண் வேறுபாடுகள் வந்து ரொம்ப இருந்துச்சு இல்லை? ஆமாம். ஆனால் இன்றைக்கு வந்து ஆண்களுக்கு சமமாக பெண் பிள்ளைகளும் நல்லா படித்து இந்த சமூகமும் நிறைய மாறி இருக்குது. அதனால அந்த வாய்ப்புகளை பிள்ளைங்களும் பயன்படுத்தி மேலே வந்து என்னுடைய மகா மூத்த மகா வந்து அவங்க LLB முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க இப்போ ஒரு திருச்சியில் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஊழியம் தான். ஏன்னா எவ்வளோ ஜனங்கள் எந்த லாயர்கிட்ட போகணும்னு சொல்லி கஷ்டம்தான். ஆனால் இப்படி ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் இருக்கிற முழுநேர ஊழியருடைய மக வந்து இப்படி இருக்கனாலே உண்மையாகவே இது ஆண்டவர் நாம மகிமைக்காக இருக்கும். உண்மை. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்புறம் ஊழியக்காரர்கள் பல ஊழியங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம கோர்ட்டுக்கு போகணுன்ட்டு விரும்பலை, ஆனால் நம்மளை கோர்ட்டுக்கு இழுக்கிற அந்த சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு இதெல்லாம் இன்றைக்கு அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன உங்கள் பிள்ளையை கொண்டு போய் லா படிக்க வச்சுருக்கீங்க? அது வந்து தேவனுடைய நடத்துதலின் அடிப்படையும் ஒரு ஊழியக்கார் மூலமாய் கர்த்தர் அதை உணர்த்தி பேசினார். ஆக்சுவலாக எனக்கு லா படிக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சு. அப்பா படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ பிள்ளைகள்கிட்டையும் நான் அது ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் ஆரம்பத்தில் பிள்ளைங்களுக்கும் அது ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஒரு தேவ மனிதன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது ஜெபம் பண்ணார் பிள்ளைங்களுக்காக. அப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், மகா பெரியவளை வந்து நீங்கள் லா படிக்க வைங்க அப்படின்னு. எதனால் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னார்.
ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் அப்படின்னாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒரு நடத்துதலாக தான் இருந்தது. அவளும் பை காட்ஸ் கிரேஸ் முடித்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய 2வது மகள் அவள் வந்து பிடிஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் 4th இயரு. நல்ல ஆண்டுடைய கிருபையில் பிள்ளைங்க படிப்பதற்கு ஆண்டு ஒரு கிருபை பாராட்ட சந்தோஷம். இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களை நம்ம டிவி பார்ப்பாங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வளர்ந்தவரும் பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பிரோஜனமாக நீ அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சாட்சியை சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து ஆரம்ப நாட்களில் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் அவங்கெல்லாம் வந்து வேறு மார்க்க பின்னணியத்தில் இருந்தவங்க தான். அன்றைக்கு அப்படி தானே நம்முடைய சமூகம் அப்படி தான் இருந்தது. எங்களுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா பேர் தங்க பெருமாள். பெருமாள். ஆமாம். அப்பாவுடைய அப்பா பாட்டி அவங்க பேர் வந்து வள்ளி. எங்கள் அம்மாவுடைய அம்மா பேர் தெய்வான. ஆனால் எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா பேர் அவர் பேர் தாசன். அன்றைக்கு அவங்களுக்கு போதகர்களாக இருந்தவர்களும் அவங்களுக்கு இருந்த வேத அறிவும் அவங்களுக்கு இருந்த அனுபவங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்துட்டு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு அப்பாவுடைய அப்பா வந்து அவர் பேர் தானியேல் அப்படின்ட்டு பேர், பாட்டி பேர் அன்னாள். எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க ஆண்டவரை அறிந்து அவங்க ஒரு முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்தாங்க. அதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்வனை வச்சு அம்மா அதை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு 4 ஆண்டுகள் அவங்க போகாத கோவில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. வைத்தியர்கள் அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி செய்வனை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வைத்தியர்கிட்ட தான் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆவியை விரட்டுற மாதிரி விரட்டி அப்புறம் இன்னொன்று ஏவி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாத வருமானம் பொழைப்பு வேணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்கள். இதில் 3 பிள்ளைங்க. எனக்கு 3 வயசு, எனக்கு அடுத்த தங்கச்சிக்கு 1.5 வயசு, அப்புறம் ஒரு பிறந்த குழந்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில். இந்த அனுபவத்தில் தான் பல கோவிலுக்கு போக, கத்தோலிக்க சர்ச்சிலெல்லாம் கொண்டு போய் புளியம்பட்டி, திருநெல்வேலியில் புளியம்பட்டிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்குள்ள கோவிலெல்லாம் எங்கள் அம்மா போய் இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபெய்த் ஹோம், நம்ம அந்த நாட்களில் ஃபெய்த் ஹோம், இந்த டிபிஎம் சர்ச்சஸ், அங்கே போய் உட்காந்து அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் பாட்டிமா ஒருத்தங்க உண்டு, எங்கள் அம்மாவுக்கு அத்தை. அவங்க வந்து பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு அவங்க போகிறவங்க. அவங்க தான் அம்மாட்ட சொல்லி, சர்ச்சில் ஒரு 3 நாள் மீட்டிங் நடக்குது, நீ வாட்டு சொல்லி அந்த கூட்டத்துக்கு அம்மா போயிருக்கிறாங்க. மரித்த தேவ மனிதர் அருமையான ஐயா ஜீவானந்த ஐயா, அவங்க தான் அன்றைக்கு 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்கில் அவங்க அந்த கூட்டத்தில் அம்மாவுக்கு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். ஏசு ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த 4 வருஷ போராட்டிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அம்மா வந்து இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்பாவும் வந்து நம்ம சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தவங்க தான். அந்த நாட்களில் பெந்தேகோஸ்து சபையெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஞானசானம் எடுக்கனாலே தாலியை கலத்தணும், நகையெல்லாம் கலத்தணும், அந்த மாதிரி டீச்சிங் இருந்த காலகட்டம். அதனால் அம்மா சபைக்கு போய் அப்பா 2 வருஷத்துக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஞானசானம் எடுத்து அம்மா சபைக்கு ரெகுலராக போய் ரொம்ப ஆண்டவரை ரொம்ப உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த அனுபவம். நாங்கள் வந்து காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு முதல் ஆராதனைக்கு போவோம், போயிட்டு வந்துட்டு அம்மா கூட இங்கேயும் சர்ச்சுக்கு போவோம். ஆமாம், அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை போட்டு இப்படி வெயிலில் போட்டு அழைக்கிறிய அப்படியெல்லாம் ஆரம்பத்தில். சரி, ஆனால் அவங்க 4 வருஷம் பாடுபட்டாங்கல்ல, அதனால சரி. ஆமாம், எப்படியாவது அப்படி தான் சர்ச்சுக்கு போக. நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால சின்னதுலேருந்தே ஆண்டவர் வந்து பெற்றோர் மூலம் நம்மளை பக்தியாக வளர்த்தாங்க. அதனால் நான் வந்து உண்மையாகவே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பக்தியான தாய் தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுறேன். ஆமாம், இப்போ அதில் தான் இப்போ ஜீவானந்தா சார் போட்ட விதைகள் அப்படியே உருவாகி இவ்வளோ ஒரு சந்ததியில் உருவாக்கி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக
கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் வளர்ந்து வர்றோம். ஸோ வளர்ந்து வர்ற காலத்தில் எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற எந்த சினிமா தேட்டருமே தெரியாது, எந்த சினிமா நடிகரை பற்றியும் தெரியாது. ஊரில் வந்து இந்த பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஊரில் படம் போடுவாங்க. அப்போ இந்த திரைப்படம் போடுவாங்க தெருவில். ஆமாம், தெருவில். அதில் அதை பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அனுமதி கேட்போம். அனுமதி கிடைக்காது. அப்பாட்டையும் கிடைக்காது. அப்பா சில நேரம் டியூட்டி விஷயமா வெளியூருக்கு போவாங்க. ட்ரெயினில் போவோம், லெட்டர் ஷார்ட் பண்ணிட்டு போவாங்க. ட்ரெயினில் போகும்போது திருச்சிக்கு, அப்புறம் சென்னைக்கு, விழுப்புரத்துக்கு, அப்படி அவங்க டியூட்டியில் போவாங்க. அப்படி இல்லாத நேரத்தில் அம்மாவை எப்படியாவது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அப்படி தான் பார்க்குறது. அப்படி கொஞ்சம் பயந்து இருந்த காலம். அப்புறம் காலேஜ் டேஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் போனால் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இது டெய்லி படிக்கணும், ஸ்கூல் லைஃப் வேறு, வாத்தியார் கம்போடு வருவார். காலேஜெல்லாம் கம்பு கிடையாது இல்லை. காலேஜ் போனோடனே ரொம்ப ஒரு ஃப்ரீனஸ் வந்துடுச்சு. மீன்வைல் நானும் இந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தோம். ஸோ அப்போ கொஞ்சம் லைஃப்பில் ஒரு சின்ன தடுமாற்றம். அப்படி கொஞ்சம் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிற வாலிபர்கள் தம்பிமார்கள் பற்றி தான் தெரியும்ல. அதனால் கொஞ்சம் ஒரு பின்மாற்றத்தின் அனுபவங்கள் வந்தாலும் அந்த ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது அதெல்லாம் ரொட்டீனாக இருக்கும். ஏன்னா அது காலையில் முன்னே வீட்டில் 5 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் உண்டு, முடிச்சோன்னு எல்லோரும் பைபிள் வாசிக்கணும். ஸோ இந்த இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் இந்த அனுபவத்தில் அப்புறம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் இந்த நேரத்தில் எங்களுடைய பாஸ்டர் அவங்கள குறித்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாஸ்டர் ரத்தனபால், திருநெல்வேலி ஐயா. ஆமாம், இப்போ திருநெல்வேலியில் துதியன்கோட்டை சபையினுடைய தலைமை போதகர். அவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டு நல்லா பாடுவாங்க. அது இந்த கர்நாடக சங்கீத பாடல்கள்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம். நான் தபேலா வாசிப்பேன்ல, அதனால் பாஸ்ட் வெளியில் மீட்டிங் போகும்போதெல்லாம் என்னையை கூட்டிட்டு போவாங்க. ஆமாம், அவங்க கூட போவேன். ஆனால் நான் பூர்ண ரட்சிப்பு அனுபவம் இல்லை. ஆமாம். ஆனால் பாஸ்டர் தம்பி ஞானசானம் எடுக்கணும், ஏசு கிறிஸ்து வந்தாருன்னா நீ கைவிடப்பட்டு போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நான் அவர்கிட்டே சொல்லுவேன், நான் ஞானசானம் எடுத்ததுக்கப்புறம் தான் ஏசு கிறிஸ்துவே வருவார் அப்படின்னு சொல்லுவேன். அதை கூட பாஸ்டர் சில இடத்துல உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1990 வருஷம் நான் எம்ஏ ஃபஸ்ட் இயர் படித்துட்டு இருந்த போது ஒரு யூத் கேம்ப் எங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் வந்து சிஏ கேம்ப்னு சொல்லுவாங்க, கிரைஸ்ட் அம்பாசிடர், கிறிஸ்துவின் ஸ்தானிகர். அது யூத் டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய பெயர். அந்த கேம்ப் வந்து நம்முடைய மதுரையில் ஏஜி தமிழ்நாடு பைபிள் காலேஜ்ட்டு ஒன்று இருக்குது. அந்த காலேஜ் கேம்பஸில் வச்சு நடக்குது. சர்ச்சிலேருந்து மற்றவங்க எல்லாரும் பஸ்ஸில் அந்த யூத் லீடர் பொறுப்பாக கூட்டிகிட்டு போனார். என்னை மட்டும் எங்கள் பாஸ்டர் அவரு கூட தனியாக கூப்பிட்டு வந்து அந்த கேம்பில் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க தான் பண்ணாங்க. என் கையில் 100 ரூபாய் செலவுக்கும் கொடுத்துட்டு எங்கள் சர்ச் யூத் லீடர்கிட்ட, இந்த தம்பியை பத்திரமா என்னது பார்த்துக்கணும், இவன் ஓடி வந்துடக்கூடாது அப்படி சொல்லி என்னை அந்த கேம்பில் விட்டுட்டு போனாங்க. இந்த கேம்ப் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. ஸோ அந்த கேம்ப் நான் தான் அந்த ஃபஸ்ட்டு சிஏ கேம்ப், அந்த சென்ட்ரல் கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தேன். மற்றபடி அந்த செக்ஷன் அளவில் சின்ன அளவில் கூட்டங்கள் நடக்கும். இந்த பெரிய முகாம் அந்த ஃபஸ்ட்டு கேம்ப்பு, அந்த கேம்பில் நான் ரட்சிக்கப்பட என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டு பேசினார் என்கிட்ட. அந்த கேம்பில் ஆண்டு ஊழியத்தை குறித்து என்கிட்ட பேசினார். அந்த 99 ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்தேன். போயிட்டு வந்து நான் வந்து ஞானஸ்தானமும் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதில் இருந்து 1990 இருந்து என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இன்றைய வரைக்கும் இந்த ஆண்டரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் ஓடிட்டுருக்கிறேன். நான் எம்ஏ முடித்த உடனே ஊழியத்திற்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது பாஸ்டர் அதுக்காக முயற்சி எடுத்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம்
யோசித்தாங்க. ம். என்னப்பா உன்னை எம்ஏ வர படிக்க வச்சிருக்கிற. என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்? எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஓ, படித்தேன். எக்கனாமிக்ஸ். ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு லா படிக்கணுன்ட்டு விருப்பம் இருந்துச்சு. பாலிடெக்னிக்கில் அந்த மெக்கானிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அது படிக்கணுன்ட்டு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து அந்த நாட்களில் கவர்மெண்ட்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி தானே. 4 பிள்ளைங்க, அப்புறம் அவங்களுடைய உழைப்பில் ஒரு வீடு வாங்கினாங்க, அதுக்குரிய கமிட்மெண்ட்ஸு. அதனால் எனக்கு கடன்லாம் வாங்கி படிக்க வைக்க முடியாதுப்பா, உன்னுடைய படிப்புக்கு எங்கே படிக்க முடியுமோ அது படி அப்படின்னாங்க. அதனால் நானும் அதை வந்து ஆண்டோடி சித்தன்னு நினச்சிட்டு படித்தேன். இந்த அப்பா அந்த நேரம் வந்து நீ இப்போமே உடனே ஊழியத்து போனால் 2 தங்கச்சி இருக்குது, அவங்களுடைய எதிர்காலங்கள்லாம் பார்க்கணும், அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ எனக்கு உதவியாக இருப்பேன்னு நினச்சேன், இப்போ நீ திடீர்னு ஊழியத்து போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாங்க. அப்பா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் யோசித்து ப்ரீ பிளான்டாக சேருங்க. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு தேவ மனிதன், அவனுக்கு ரொம்ப பயந்தவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பரவாயில்ல தம்பி அப்படி சொல்லி, நீ இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படி சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ்க்கு போனேன். அங்கே போயிட்டு சென்னை யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்தேன். டெய்லி வேஜஸ் ஸ்கீம். அங்கே இருக்கும்போது என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் கூட கொஞ்சம் அப்படி இருந்தோடனே நமக்கும் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் வெளியில் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்போ அந்த நாட்களில் எஸ்டிடி பூத் ரொம்ப நல்ல பிஸ்னஸ். அது ஒன்று எஸ்டிடி பூத்து, ஜெராக்ஸு, ஜாப் டைப்பிங், அப்புறம் ஒரு சின்ன அளவில் சீட்டு, இதெல்லாம் இது. அப்புறம் பார்ட் டைமாக இந்த சாரீஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கடையில் மியூசிக் ப்ரோக்ராம் போகிறது, இப்படி பல விதத்தில் பண்ணுறீங்க. ஆமாம், சர்ச்சில் ஒளியும் அப்படி ரொம்ப ஒரு பிஸியானுடைய லைஃப் வந்து 92ல் இருந்து வந்து கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டு இருந்தது. பாஸ்டர் ரத்னபால் அவங்க தான் வந்து என் கடை ஓப்பனிங் பண்ணி ஜெபம் பண்ணி திறந்து வச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து ஆராதனையில் பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது பேதுரு குறித்து பேசுனாங்க. பேதுரு குறித்து பேசும்போது, பேதுரு அவன் இயேசுவோடு கூட இருந்துட்டு அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு அவன் திரும்ப கூட ஒரு கூட்டாளியெல்லாம் கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். அந்த சம்பவத்தை எடுத்து பேசுனாங்க. பேசும்போது நைட் சர்வீஸில் ஆண்டவர் அந்த பேதுரை திரும்ப தேடி போனார். போயிட்டு, நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் ஆமாம். அப்போ என் நாடுகளை மேய்ப்பாயாக. 2வது அடியும் கேட்குறாரு. அப்போ சரி, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 3வது அடியும் கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு பாஸ்டர் என் பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கேட்டாங்க. ஆமாம், என்னை வந்து என் பேர் ஜெயபிரகாஷ், அந்த ஃபேமிலியில் எல்லாரும் பிரகாஷ் அப்படி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் தலைவர்களும் என்னைய பிரகாஷ் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்போ அவர், பிரகாஷ் நீ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் படகை நிரம்ப வைப்பார், அப்புறம் அதை விட்டுட்டு உன்னை ஊழியத்துக்கு திரும்ப கூப்பிடுவார், வருவியா அப்படின்னு கேட்டார். நான் கீழே உட்காந்துருக்கிறேன் சர்ச்சில் தரையில். வருவோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக 1.5 வருஷம் பாஸ்டர் பேசினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 இயர்ஸ். மீன்வேல் எனக்கு வயசு 29. எனக்கு ரொம்ப தீவிரமாக வீட்டில் பெண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை, நிறைய ப்ரொபோசல்ஸும் அந்த நேரம் வந்துட்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நைட்டு இதே வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார். திடீர்னு நான் யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சொப்பனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு யாரோ என்கிட்ட பேசணும், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்ட்டு ஒரு சத்தம். நான் உடனே முழிச்சிட்டு என்ன அறியாமலே நான் அழுதுகிட்டு சொல்கிறேன், ஆமாம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக இது கர்த்தர் அன்னைக்கு பேசினார். அன்றைக்கு என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஸோ என் மீன்வயல் வந்து எங்கள் பாஸ்டர்
ரத்னம்பாள் அவங்க துதியன் கோட்டை ஏஜ் சர்ச் அப்படின்னு சொல்லி அது துவங்கப்பட்டு அவங்க அந்த ஊழியத்துக்கு போனாங்க. இங்கே மருதையா அவங்க பாளையங்கோட்டை சர்ச்சுக்கு பொறுப்பெடுத்தாங்க. நாங்கள் வந்து சர்ச்சை விட்டு போகல. ஏன்னா அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னென்னா பாஸ்டர்ஸ் வருவாங்க, பாஸ்டர்ஸ் போவாங்க, வேறு இடத்துக்கு போவாங்க, இல்லைன்னா தேவராஜ்யத்துக்கு கூட போயிடுவாங்க. நம்ம வந்து பாஸ்டர்களுக்கு பின்னாடி நம்ம என்னது கர்த்தர் நம்மளை எந்த சபையில வச்சாரோ அந்த சபையில, ஆமா அது எங்க அப்பா ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரொஃபட்டிக்கலா சொன்ன மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் நம்மளை எந்த சபையில வச்சாரோ அந்த சபையில நம்ம நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மளை இந்த சபையில், ஏன்னா அந்த நாட்களில் சிஎஸ்ஐல இருந்து ஒரு பெந்தைக்கோஸ்து சபைக்கு வந்தா அது கடந்து வந்த பாதை பரியாசம் அதெல்லாம் இருக்கும், ரொம்ப இருந்துச்சு. ஆமாம், அப்போ பெந்தைக்கோஸ்து சபையில் யாரும் மதிக்கிறது இல்லைல்ல. ஆமாம், இன்றைக்கு கொஞ்சம் கால சூழ்நிலைகள் மாறி இருக்குது. இப்போ எல்லாருமே அந்த அனுபவத்தை விரும்புகிறாங்க, வாஞ்சிக்கிறாங்க. அது எல்லா சபைகளுமே இப்போ மாற்றம் வந்திருக்குதே. இப்போ எல்லாம் நல்லா கைத்தட்டி பாடுறாங்க, ஆவில நிறைஞ்சு பாடுறாங்க. எல்லா சர்ச்சிலுமே, எல்லா சபைகளும் மட்டும் இல்லை, சிஎஸ்சி, டிஎல்சி, ஆர்சி சர்ச்சிலேயே ஆல் நைட் ப்ரேயர்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ற சர்ச்சு எனக்கு தெரியும் இருக்குது. நம்ம ஃபாதர் சாங்லாம் நல்லா உற்சாகமா பாடுறாங்க. ஆமா ஆமா, நல்ல ரிவைவல். இது ஒரு பெரிய மாற்றம். ஆமா, அது நல்ல அடுத்த கட்ட ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் எழுப்புதலுக்கும் இது ஒரு முன் அடையாளமாக நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதனால இருக்கீங்க இந்த சர்ச்சில். நாங்கள் பாளையங்கோட்டை சர்ச்சிலே இருந்தோம். ஸோ அப்போ நான் பாஸ்டத்தில் போய் சொன்னேன். சொல்லி இந்த மந்த் ஆஃப் டிசம்பரில் சொல்லி நான் வந்து பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன். வீட்டுக்கு தெரியாது, வீட்டுக்கு சொல்லாமலே அப்ளை பண்ணிட்டேன். ஆமாம், அட்மிஷன் லெட்டர் வந்தக்கப்புறமா ஜனவரியில் எனக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துடுச்சு. ஆமாம், வந்தக்கப்புறமே நான் வீட்டில் சொன்னேன், இப்படி நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், ஆண்டு இப்படி பேசினார், பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு அட்மிஷன் லெட்டரும் வந்துடுச்சு. நான் எங்கள் அப்பா ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்னப்பா 29 29 வயசில் நீ போகிறேன்னு சொல்கிற அப்படின்னாங்க. இல்லைப்பா என்ன சரி சொல்லி அப்போ என்னுடைய பிஸ்னஸை நான் வெளியில் கொடுத்துடலான்னு நினச்சேன். அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டு என் கூட வந்து கடையில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்லை நான் சும்மா தானே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து 1998 ஜனவரியிலேருந்து முழு நேரமாக நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆமாம், பாஸ்டர் கூட இணைஞ்சு ஊழியம் செய்துட்டு இருந்தேன். மே மாதம் வேதாம் கல்லூரிக்கு போனேன். 3 ஆண்டுகள் படிக்க ஆண்டர் பெரிய கிருபை பாராட்டினார். இங்கே பெங்களூர் சதர்ன் ஏசியா பைபிள் காலேஜ். ஆமாம், அங்கே தான் போய் வந்து எல்லாமே அங்கே இங்கிலீஷில். ஆமாம், இங்கே நம்ம படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். அங்கே போய் எம்ஏ இங்கிலீஷ் மீடியம் தான், பிஏவும் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனால் நடத்துறதெல்லாம் என்ன தான் நடத்துவாங்க, தமிழில் தான் நம்ம நடத்துவாங்க. இன்டர்னல் மட்டும் கட்டாயம் இங்கிலீஷில் எழுதணும், எக்ஸ்டர்னல் வந்து தமிழில் எழுதலாம். அதனால் தமிழ் தான். ஆமாம், ஆனாலும் அங்கே போய் ஆண்டர் வந்து பைபிள் காலேஜில் படிச்சுட்டு அடுத்து இங்கே ஏஜியில் ஆமாம் படித்து முடிக்கும் போதே ஆண்டர் வந்து அந்த நாட்களில் ஆண்டர் எனக்கு வேதாம் கல்லூரியினுடைய படிப்பு அதனுடைய முக்கியத்துவத்தை அங்கே போய் தான் நான் அறிஞ்சுக்கிட்டேன். நம்ம பல வருஷம் பிறந்ததுலேருந்து பைபிளை படிக்கிறோம், ஆனாலும் அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. வேதத்தை வாசிப்பது கற்றுக்கொள்ள வேண்டியது இவ்வளோ இருக்குதா, பைபிள் காலேஜில் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அளவுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, அங்கே போய் உபவாசித்து ஜெபிக்கவும் அங்கே வந்து உருவாக்கப்படுவதற்கும் ஆண்டவர் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்து ஆமாம் உருவாக்கப்பட்டேன். என்னுடைய 3rd இயரில் ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு கிளாஸ் ரூமில் நான் டீச் பண்ணுற மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தார். ஆமாம், எனக்கு பிடிக்காத ப்ரொஃபஷன் வந்து டீச்சர். ஆமாம், அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது நீ எப்படியாவது ஒரு வாத்தியார் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப முயற்சி பண்ணாங்க. 10th முடித்தோடனே டீச்சர் ட்ரைனிங்னாங்க, 12th முடித்தோடனே டீச்சர் ட்ரைனிங்னாங்க. நமக்கு வாத்தியார்னாலே அலர்ஜி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம காலத்தில் இருந்த வாத்தியார்கள், நம்ம ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் கையில் புஸ்தம் நோட்டு கொண்டு வர்றாங்களே இல்லையோ பெரம்போட தான் வருவாங்க. எல்லார் கையில் என்ன இருக்கும், பெரம்பு இருக்கும். வந்த உடனே என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா
அடினா பயங்கரமான அடி விழுமே. ஆமாம், மொழியில் அடி விழும், கையில் அடி விழும், குனிய வச்சு டேபிளில் குனிய வச்சு பின்னாடி அடி விழும். ஆனால் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து போயிடுவேன். வாத்தியார்கிட்ட அடி வாங்கினது கொஞ்சம் தான், இருந்தாலும் வாத்தியார் ஆகணுங்கிறது எனக்கு மனசுக்குள்ள விருப்பமே இல்லை. ஆண்டவர் விஷன் காண்பிக்கிறாரு. அது மாதிரி நான் படித்து முடிக்கவும் எனக்கு அது ரிலேட்டடான அழைப்புகள் வருது. ஆமாம், சென்னையில் ஒரு பைபிள் காலேஜில் கேட்டாங்க. ஆனால் நான் வந்து பாஸ்டர் மருதி அவங்ககிட்ட நான் படித்து முடித்து அவங்க என்னை எங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டராக, நான் பிறந்து வளர்ந்த அதே சபை பாஸ்டர் வந்துட்டீங்க. ஆமாம், அசிஸ்டன்ட் பாஸ்டராக வரணும். நான் சொன்னேன், நான் ஜோம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு கடைசியில் தான் சொன்னேன். அன்று இங்கே வந்ததுக்கப்புறம் பாளையங்கோட்டையிலே ஒரு பைபிள் காலேஜில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நம்ம குட் நியூஸ் பைபிள் காலேஜ் இருக்குது, அங்கே ஃபேக்கல்ட்டி தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போதகர் இடத்துல வந்து பேசினார். அப்போ எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். பாஸ்டர் வந்து இல்லை நீங்கள் இப்போ தான் அசம்பிளி சபையில் சேர்ந்துருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இங்கே இருங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வருஷத்துலேயே அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு விஷன், ஏன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து ஒரு தரிசனத்தோட ஒரு ஊழியம் செய்வாங்க. டிகேட் ஆஃப் ஹார்வெஸ்ட், 10 ஆண்டு அறுவடை திட்டம். அதை தொடர்ந்து சர்ச் பியாண்ட் 2000, 2000 பெண் சபைகள் அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் என்னன்னா சபைகள் தோறும் பயிற்சி மையம், கிராமங்கள் தோறும் சபைகள் தோறும் பயிற்சி மையம். ஆமாம், கிராமங்கள் தோறும் சபைகள் தோறும் பயிற்சி மையம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 6 புஸ்தகம் கன்சைஸ்டாக, பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள், அப்புறம் ஊழியங்கள், பிரசங்கம் பண்ணுவது எப்படி, அப்படி சில அடிப்படையான காரியங்கள் அதை போதிச்சு சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுத்து கிராமத்தில் போய் என்ன செய்யணும்னா ஊழியங்களை ஆரம்பிக்கணும். அது ஒரு நல்ல திட்டம். அதில் வந்து சர்ச்சில் வந்து ஒரு கோர் டீம் வந்து ஜாயின் பண்ணாங்க. நான் தான் டீச்சர். ஆமாம், அதில் 6 புஸ்தகத்தில் 5 புஸ்தகம் சப்ஜெக்ட் பாடத்தை நான் டீச் பண்ணேன். அப்படி இருக்கும்போது பலர் வந்து நீங்கள் நல்ல டீச் பண்ணுறீங்க, அவங்களுடைய அழைப்பு உறுதியாக. ஆமாம், உறுதியாகுது. இன் மீன் டைம் எனக்கு பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு பாஸ்டர் இங்கே நம்ம சர்ச்சுக்கு பிரசங்கம் வந்து, அவர் என்னுடைய நண்பர், எனக்கு 1 வருஷம் சீனியர், பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ். அவங்க நம்ம சர்ச்சுக்கு ஒரு சண்டே வந்திருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, நம்ம தமிழ்நாடு பைபிள் காலேஜுக்கு இன்னொரு ஃபேக்கல்ட்டி தேவைப்படுது, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னாங்க. நான் அப்ளை பண்ணேன், இனி உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த வருஷத்துலேயே அப்போது முதல்வராக இருந்தவங்க டாக்டர் சக்கரியா, அவங்க உடனே என்னோடு கூட தொடர்பு கொண்டாங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி கொடுத்துருந்தாங்க, அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பினேன். அப்போது சேர்மனாக இருந்தவங்க வந்து பாஸ்டர் PS ராஜமணி ஐயா, இப்போ தான் சமீபத்தில் இறந்தாங்க. ஆமாம், அவங்க அந்த வருஷம் எனக்கு நவம்பரில் திருமணம் ஆச்சு, நான் அப்ளை பண்ணினேன். டிசம்பரில் கடைசியில் 3 நாள் மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு சொல்லலை, ஆனால் அவங்க என்ன 3 நாள் நல்லா வாட்ச் பண்ணியிருக்காங்க அந்த 3 நாள் மீட்டிங்கில். ஏன்னா நான் தான் ஒரே ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான், ஆண்டு கிருபையில நான் தான் கிட்டார் வாசிச்சுட்டு ஒர்ஷிப் நடத்துவேன், பாஸ்டருக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்துட்டு இருந்தேன். அவங்க பார்த்துட்டு மதுரைக்கு போயிட்டு பாஸ்டர் சக்கரியா அவங்கள கூப்பிட்டு, பாளையங்கோட்டில் ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, உங்களுக்கும் கடிதம் போட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோன்னே, ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அவரை நீங்கள் பைபிள் காலேஜுக்கு எடுங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே பைபிள் காலேஜுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம், நான் 2002 அந்த வேதாம் கல்லூரியில் நான் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணேன். உங்கள் லைஃப் மாறிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஆண்டோடைய நடத்தின்படி திருச்சியில் சிட்டி ஏஜி சர்ச்சுன்னு அது பேர். ஆமாம், திருச்சி சிட்டி ஏஜி சர்ச்சில் இப்போ ஒரு எத்தனை வருஷம்? இப்போ 8 வருஷம் முடித்து என்னுடைய 9வது ஆண்டு.
ஆமா. ஆண்டவரே. 2017 வருடம். திரும்பி பார்த்தா இந்த இத்தனை வருஷ கதைகளை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள் ஒரு இருக்குது. நாளைக்கு கதைகள். ஆமா 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 ஆமா. அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை நடத்தின அந்த பாதை இருக்குது இல்ல, அந்த பாதை வந்து ரொம்ப நேர்த்தியான பாதை. நம்ம திரும்பி பார்க்கும்போது நான் யோசிப்பேன், am I qualified, நான் இதுக்கெல்லாம் பாத்திரவானா, தகுதியானா அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் வந்து அவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறார். அதாவது பாஸ்டர், எனக்கு இந்த 1,00,000 வாலிபர்கள் முகாமுக்காக ஆயத்த வேலைகளுக்கு நான் ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், சாம்பியன்ஸை நீ உருவாக்குனர். அது மோசஸ் ஒரு சாம்பியன் தான். அவனை உருவாக்கணுங்கிறதுக்காக எப்போ இருந்து ஆரம்பிக்கிறார்? பிறப்புல தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னிலேருந்து எரேமியா முன்குறிச்சுமார் உருவாக்கி எங்கே பிறக்கணும், யார் மருத்துவ விஷயம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவங்க தப்பு வைக்கணும், எங்கே வளரணும், என்ன ராஜ அரண்மனையில் வளரணும். அப்போ அவனுக்கு என்ன அவர் ஒரு மனசில் ஒரு பிளான் வச்சுருக்கார், அதுக்கேற்றபடி ஒருவரை உருவாக்குறார். ஆமாம், ஒரு அடிமையை அரசன் அரண்மனையில் ராஜா மாதிரி உருவாக்குனாரு. அது ஒரு பெரிய இது இல்லை. இவ்வளோ ஜனத்தை நடத்தி கொண்டு போகிறதுக்கு என்ன ஒரு அடிமைக்குள்ள என்ன சிந்தனை இருக்கும்? தலைவன்கிற சிந்தனை வருமா? எந்த காலத்திலும் வராது. உங்களை அங்கே முன்குறிச்சு அழகாக உன்னை எல்லாம் பழக்க வச்சு ரட்சிக்கப்பட வச்சு பைபிள் காலேஜ் இதெல்லாம் பிளான்லே இல்லை. ஆமாம் ஆமாம், உங்கள் பிளான்லே இல்லை. நம்ம பிளான்லே கிடையாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியுது? அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம தூரத்தில் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தவங்க, தூரத்தில் நின்று நம்ம பார்த்தவங்க. நம்மலாம் இப்படி ஒரு ஊழியக்காரனாக வருவோம் மாட்டு நம்ம எந்த திட்டமுமே நமக்கு கிடையாது. ஊழியக்காரன் ஆகணுங்க அந்த திட்டமே நமக்கு இல்லை. ஆனால் அவருடைய உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பிளான் வச்சு அவர் மனசில் இந்த கொய்வன் கையில் இருக்கிற மண்ணு போல ஒரு பாத்திரமா அவர்கிட்ட தானே அந்த அந்த வரைபடமே இருக்குது. கண்டிப்பாக உருவாக்கி அந்த பைபிள் காலேஜில் படிக்க வச்சு பைபிள் டீச்சராக இருந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சுக்கு உங்களை வந்து அங்கே ஃபிட் பண்ணியிருக்காரு. ஆமாம், இதுல இருந்து இன்னும் பெரிய பிளான் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக அதுக்கேற்றபடி ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு, உருவாக்கிட்டே இருக்கிற, இன்னும் உருவாக்க முடியல. ஆமா ஆமா ஆமா. நம்ம வேலை இப்ப ஜீசஸே பாருங்க, அவர் ஒரு சாம்பியன். அவர் ஊழிய ஸ்டார்ட் பண்ணும்போதே இன்னொரு 12 சாம்பியன்ஸ் உருவாக்க நினைக்கிறாரு. 70 பேர் 120 பேர் பரமேறும் போது 120 பேர் பெந்தகோஸ்தினால இருக்காங்க. அவ்வளோ பேர் உருவாக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட 500 பேருக்கு தரிசனம் ஆயிருக்கிறார் பாரு. அந்த 500 பேரும் ஒரு ஆள் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தா கூட இயேசுவை தரிசனத்தில் பார்த்தேன், உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு தரிசனமானாருட்டு ஒரு 500 ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒரு ஆளுக்கு மேல சொல்லியிருப்பாங்க. இயேசுவை தரிசனம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததை நிறைய பேரும் சொல்லியிருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம விஎம்எம்முடைய இவ்வளோ பெரிய ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம்னா அவரை பார்த்தது. அவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அழுதுகிட்டே இருக்காரு. அந்த தரிசனம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்கு. ஆமா, ஒரு மனிதன் மூலமா, ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திச்சது மூலமா ஆண்டவரே தரிசனமானது. அவரு சாம்பியன்ஸ் உருவாக்குறாரு. உங்களை கொண்டு எத்தனை வருஷம் பைபிள் காலேஜில் இருந்தப்பீங்க? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா நீங்க? அதாவது 15 ஆண்டுகள் வந்து நான் முழு நேரமாக அங்கே இருந்தேன். எங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் மூலமாக எவ்ரி இயர் வந்து குறைஞ்சது மினிமம் வந்து ஒரு 100 பேருக்கு குறையாம பட்டம் வாங்குவாங்க. ஸோ அந்த 15 வருஷம்னா வந்து ஒரு 1500 பேருக்கு இது குறைஞ்ச எண்ணிக்கை சொல்றேன். லீடர்ஸ் உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டுடைய கிருபை. உருவாக்குறது அவர்தான். அந்த அவருடைய உருவாக்குற பணியில நம்மளையும் கர்த்தர் ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப தொடர்ந்து அந்த பைபிள் காலேஜ்ல வந்து நான் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா போய்கிட்டு இன்னும் அந்த சாம்பியன்ஸ்களை உருவாக்குறதுல ஒரு பங்களிப்பு இருக்குது. மோசஸ் உருவாக்குனதுல அவங்க அம்மாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா 3 மாசம் அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. தூங்கியிருப்பாங்களா, சாப்பிட்டுருப்பாங்களா, குளிச்சிருப்பாங்க. ஏன்னா அழுதா போட்டுருவாங்களா. ஆமா
ஆமா ஆமா அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இன்னொரு பங்கு என்ன, மருத்துவச்சிகள். அதுல என்ன, இத நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்கள் தலைக்கம்படி செய்தார். என்ன, ஒரு மணி நேரம் பிரசவம் பார்த்துருக்காங்க, பிரசவத்துல ஆண் குழந்தை தப்பு வச்சிருக்காங்க. உண்மை. அப்ப அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அவங்களுக்கும் பங்கு. அப்ப நீங்க இவ்வளவு 1500 குறைஞ்சது வச்சாலே எவ்வளோ சாம்பியன் மோசஸ் போல உருவாக்குறதுக்கு அன்று ஏஜில் பயன்படுத்தி இருக்கிறேன். உண்மையா. அதுல இன்னொரு காரியமும் நான் சொல்ல விரும்புறேன். அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துக்கொண்டு போனால, எடுத்துக்கொண்டு போய் இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அம்மாக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இது. எந்த தாயாவது தாம் பெத்த பிள்ளைய வளர்க்க யாராவது சம்பளம் கொடுத்துருக்காங்களா? இது ஆண்டவருடைய செயல் பாருங்க. அவனை வளர்க்கறதுக்கே தாய்க்கு சம்பளம் கொடுத்து இந்த பிள்ளைய எனக்காக வளர்த்துரு. ஆனா அந்த தாய் வளர்க்கும் போதே இஸ்ரவேலின் தேவனை குறித்த அறிவையும் வளர்த்துருக்காங்க. அவன் இல்லை, அதே இப்போ பேரண்ட்ஸுகள் எல்லாரும் இதை படிச்சுக்கணும். அவங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கா வளர்த்தாலே அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிரும். அந்த ஆண்டவர் தானே இன்னைக்கு. அப்ப எனக்கு இருக்கிற 3 பொண்ணு 1 பையன், உங்களுக்கு 2 பொண்ணு. இவங்களை ஆண்டவருக்காக வளர்த்தாலே நமக்கு சோறு கிடைச்சிரும், சம்பளம் கிடைச்சிரும் நினைக்கிறேன். அது ஆண்டவர் வந்து எவ்வளவு நல்லவர். என்ன பாஸ்டர், நீங்க எதையாவது நல்ல கிராமத்து பிள்ளைகள் நம்ம நேயர்களுக்கு உங்களை ருசிச்சு பார்த்த சில வசனங்கள், இந்த வசனத்துல உயிர் இருக்கிறத டேஸ்ட் பண்ணது, பிடிச்ச வசனங்கள் அப்படி சொல்லுங்களேன். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன, நான் ஊழியத்துக்கு வந்த போது ஆண்டவர் வந்து, நான் ஆண்டர்கிட்ட ஒரு காரியம் நான் சொல்லி போனேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். எல்லா வேலையும் செய்வேன். அதாவது வேலை செய்வேன், அதில் நம்ம கையில் என்ன இருக்கும். ஊழியத்துக்கிட்டு போனக்கப்புறமா, பைபிள் காலேஜ் போனக்கப்புறம் கொண்டு போன பணம் எல்லாம் காலியாக போச்சு. அப்போ ஒரு நாள் கையில் ஒன்றும் இல்லை, காணிக்க போடுறதுக்கு கூட காசு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப ஏங்கி அழுதுட்டேன். அங்கே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது, அங்கே தான் எப்பவும் போய் ஜெபம் பண்ணுவேன். அழுதுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் 3 மணி ஆர்டர் வந்துச்சு. என் பேரை சொல்லி கேம்பஸில் கூப்பிடுறாங்க. ஆமா, பெங்களூர்ல. ஏன்னா அது அப்பெல்லாம் ஒன்லி மோட் ஆஃப் சென்டிங் மணி வந்து மணி ஆர்டர் தான். அதனால உள்ளே எங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு. போஸ்ட்மேன் வந்து பேரை சொன்ன உடனே கூப்பிடுறாங்க. என் பேரை சொல்லி கேம்பஸே அதிருது. என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் கூப்பிட்டா அதை 4 பேர் எடுத்து சொல்லுவாங்க. வந்தா 3 மணி ஆர்டர். ஒன்று எங்கள் பாஸ்டர் அனுப்பி கொடுத்துருந்தாரு. ஏன்னா நான் வந்து ஒரு முரட்டு வைராக்கியத்தில் போனேன். நானா உங்ககிட்டலாம் பணம்லாம் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதனால கேளாமலே பாஸ்டர், எங்கள் அப்பா, அப்புறம் என்னுடைய தங்கச்சி, 1000 அப்புறம் இன்னொன்று 500, 2500 வந்து. அந்த காலத்தில் 2500 பெரிய தொகை. அந்த அப்போ வந்து வருஷ ஃபீஸே 10,000 தான். 10,000 தான். ஆமாம், இப்போ 1,75,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போ 10,000 தான் ஃபீஸு. அதில் 2,500 ரூபா எனக்கு அன்றைக்கி வந்தது. அன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னா, நான் உன்னை பொருளாதாரத்தில் கைவிட மாட்டேன், நான் எவருக்கும் கடன்காரன் அல்ல அப்படி சொன்னார். இது சொல்லும்போது எனக்கு புல் அரிக்குது பாருங்க. கர்த்தர் பேசின அந்த வார்த்தை இன்னை வரைக்கும் அவர் சொன்ன, அதாவது அந்த ஆண்டவர் பேசின வார்த்தை இருக்குல்ல, ஒரு சொன்ன வார்த்தையில் நான் ஒருவருக்கும் கடன்காரன் அல்ல, அந்த வார்த்தை சொன்னார். நான் உன்னை கைவிட மாட்டேன், பொருளாதாரத்தில் கைவிட மாட்டேன். இன்னை வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரா, எனக்கு சொன்ன வார்த்தை இருக்குது. அவர் வந்து யாரையும் கைவிட மாட்டார். அதனால நான் மக்களுக்கு சொல்றேன், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை என்னது குறைவிடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டின. சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா வீட்டு பிள்ளைங்க பட்டினி கிடப்பாங்களா? ஆனா தாவீது வந்து ஒரு அனுபவத்துல எழுதுறாரு. என்ன அனுபவம்னா, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார்ல, அப்போ ஒரு சிங்கம் வந்துச்சு. வந்து தாவீதுனுடைய மந்தையில ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. எதுக்கு பிடிச்சிச்சு? குட்டிகளுக்கு இற கொண்டு போறதுக்கு தான் அதை பிடிச்சிச்சு. ஆனா தாவீது கொண்டு போட்டார். இப்ப வந்து குட்டியெல்லாம் அங்க குகையில என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? அம்மா வரும், அம்மா போச்சே, இன்னும் சாப்பாடு வரலையேட்டு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனா தாவீது பாட்டு எழுதுறாரு என்னன்னா,
சிங்க குட்டிகள்லாம் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு ஆடு கூட போகாது, ஒரு நன்மை கூட என்னது குறையப்படாது. அதனால நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துறாரு, உங்களை ஆண்டு குறைவில்லாமல் நடத்துறாருன்னா என்ன காரணம்? இந்த ஆண்டவரை தேடும். அதனால நீங்க இயேசுநாதரை தேடுனீங்கன்னா ஒரு குறை என்ன செய்ய மாட்டாரு, வைக்க மாட்டாரு. நல்ல டேஸ்ட் வார்த்தை. ரெண்டாவது, நான் ஊழியத்தில் இருந்த அந்த நாட்கள்ல பைபிள் காலேஜில் ஒரு சின்ன சம்பளம் தான். நாங்கள் 3 பேர், நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மூத்த மகா. அப்புறம் நாங்கள் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் 2வது ஒரு குழந்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னார். யாக்கோபு சொன்ன வார்த்தை. ஆமாம், எனக்கு பைபிள் கேரக்டரில் முற்பிதாக்களில் யாக்கோபு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஆமாம், நம்மளும் அந்த மாதிரி தான். ஆமாம், ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஆமாம், அந்த யாக்கோபு அந்த வார்த்தை, ஆண்டவனை கைவிடலைப்பா, கைவிடலையே, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுற வரைக்கும் அவனையும் கைவிடலை, அவன் சந்ததியும் கைவிடலை, இன்னை வரைக்கும் கைவிடலை. அதனால ஆண்டவர் வந்து எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஏன்னா நான் மதுரைக்கு யாரும் தெரியாது, நான் மதுரைக்கு வந்தேன். அப்படி சூழ்நிலையில் நான் வந்த 4வது மாதம் என்னுடைய தகப்பனார் இறந்து போனாங்க. ஆமாம், அதாவது என்னுடைய மகள் பிறந்த வெரி நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பஸ் ஏற்றி விடுறதுக்கு வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அதில் 2 பேருமே கீழே விழுந்து அப்பா அந்த ஸ்பாட்டில் இறந்து போனாங்க. ஸோ ஐ ஹேட் அ மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின். எங்கள் அப்பாவுக்கு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு? அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், தாயும் தகப்பனும் இல்லாமல் நிறைய எவ்வளோ பேர் பிள்ளைங்க இருக்காங்க. நான் உன்னை சூழ அநேக தகப்பன்மார்களே நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன். அதை வந்து நான் மதுரையில் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், மரித்து போன பாஸ்டர் அலெக்சாண்டர் ஐயா, பாஸ்டர் எபனேசர், இவங்கெல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்க உரிமையாக தாத்தாட்டு கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்களும் வந்து ரொம்ப பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. ஆமாம், ஈவன் பாஸ்டர் ராஜமணி அவங்கள கூட எங்கள் பிள்ளைங்க வந்து தாத்தாட்டு தான் கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா வந்து எங்கள் பாப்பா பெரியவா சின்ன இதாக இருக்கும்போது சில நேரம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாம், வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படி அதாவது நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை வந்து கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார்னா அதை நிறைவேற்றுவதில்ல. அவரை மாதிரி உண்மையுள்ளவர் யாருமே கிடையாது. எத்தனையோ மனுஷங்க நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் பைபிள் காலேஜ் போகும்போது கூட, தம்பி கவலைப்படாதீங்க, அவங்க மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்ட்டுலாம் நினைச்சிருக்கிறோன்ட்டு சொன்னேன். யாருமே செஞ்சதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்ட்டு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. அது என்ன சொன்னாருன்னா, எங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி பற்றி ஆண்டவர் பேசினார். என்னுடைய 2வது வருஷம் முடிவில் ஆண்டவர் சர்ச் மினிஸ்ட்ரி பற்றி பேசினார். நான் உன்னை போதகராகவும் மேய்ப்பனாகவும் போதகராகவும் ஏற்படுத்தியிருக்கிறேன். பாஸ்டர் அண்ட் டீச்சர் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. நாங்கள் அதை வச்சு ஒவ்வொரு வாரமும் நான் என் மனைவி அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா எங்கள் பைபிள் காலேஜ் சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒன்று பைபிள் காலேஜ் இருந்தோன்னா சர்ச் மினிஸ்ட்ரி செய்யக்கூடாது, சர்ச் மினிஸ்ட்ரி போனோன்னா பைபிள் காலேஜை ரிசைன் பண்ணிட்டு போனோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை மேய்ப்பனாகவும் போதகராகவும் ஏற்படும். வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணோம். அடுத்த வருஷம் கர்த்தர் என்னன்னா, பைபிள் காலேஜில் இருந்துக்கிட்டே சர்ச் மினிஸ்ட்ரி செய்யறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆமாம், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறேன். அதனால அவர் சொன்னா, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அதனால கர்த்தர் யாரு சொன்னதையும் நம்ம நம்ப முடியாது, ஆனா கர்த்தர் சொன்னதை நம்பலாம். இந்த வேத வசனம் இருக்குல்ல, இந்த வேத வசனத்தை
நம்ம 100% நம்பிட வேண்டியதான், பச்சையா நம்பிடணும். பச்சையா நம்பர் கர்த்தர் சொல்லிட்டாரா, அதை நம்பிட்டோன்னா அவர் வந்து அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கைவிட மாட்டார். ஆனால் கைவிடுற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நமக்கு தெரியும். இது நடக்குமா, ஆண்டு இப்படி சொன்னாரே, இது நடக்குமா அப்படிலாம் நினைப்போம். மார்க் நல்ல கப்பல்ல வாங்கன்னு கூட்டு போறாரு, அக்கறைக்கு போகணும். காற்று அடிக்கும், அலைகள் மோதும், ஆனா பயப்பட வேண்டியது. ஆமா ஆமா கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதாவது பொருள் சேதமே வரும், ஆனா உயிர் சேதம் வராது. பவுலை யாரும் நம்பலையே அந்த நேரம், ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு நினைச்சாங்க. ஆமா, கப்பல்காரன் நம்பல. அவன் வந்து மாலுமியினுடைய பேச்சை தான் கேட்டான், இவருடைய பேச்சை கேட்கல. சரி, இதுல உங்களுடைய அந்த பைபிளடி ஜெப வாழ்க்கை அன்றாட, நான் புதுசாக வளர்ந்து வரவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி பைபிள் வாசிக்கிறத ஒழுங்குபடுத்துறீங்க, ஜெப வாழ்க்கை, இது ரெண்டு அவசியம்தான். இது ரெண்டு குறித்து சொல்லுங்களேன். அதாவது வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் எங்களை கற்றுக் கொடுத்து உருவாக்குனது எங்கள் அப்பா அம்மா. ஆமாம், அவங்கள மறக்கக்கூடாது. நம்ம அதை விரும்பி செஞ்சோமா விரும்பி செய்யலையாங்கிறது சின்ன வயசில் காலையில் 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணால் யாருக்கு விருப்பமாக இருக்கும்? அதனால் வந்து ஆனால் அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, காலையில் எங்கள் வீட்டில் காலையில் 5 மணிக்கு குடும்ப ஜெபம் உண்டு. ராத்திரி எவ்வளோ நாளும் 5 மணிக்கு குடும்ப ஜெபம். ஆமாம், காலையில் 5 மணிக்கு. ஆமாம், அப்பா வந்து 4 மணிக்கெல்லாம் எழும்புவாங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி 4 மணிக்கு எழும்பி அவங்க மார்னிங் டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு. அப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்க தேடினதுனால தான் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யத்தோடு எவ்வளோ பிளஸ்டாக வச்சுருக்காரு. கண்டிப்பாக, உண்மையில். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தாய் தகப்பனை வந்து கனம் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். ஆமாம், குடும்ப ஜெபம் வைக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். நிறைய பேர் குடும்பத்தில் நைட் அவர் பிந்தி வருவார், வேலைக்கு போயிடுவார், அப்படி இப்படிங்க. சரி, அதிகாலையில் குடும்ப ஜெபங்கிறது இப்போ தான் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்படி இல்லை, இப்போ சூழ்நிலைகள் வந்து இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அன்னைக்கு வந்து வீடுகள் அமைப்பு வேறு. இப்போ ஒருத்தர் காலையிலே வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் பிந்தி வர்றாங்க. அது ஒரு ஃபிக்ஸட் டைம் பண்ண முடியாட்டாலும் அவ்வப்போது குடும்பமாக உட்காந்து என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். குடும்பமாக ஆராதனைக்கு போகணும், அதை ரெகுலரைஸ் பண்ணணும். குடும்பமாக வந்து அவ்வப்போது அந்த ஜெபிக்க அது நம்ம கட்டாயம் அதை செய்யணும். இதை நான் எங்கள் குடும்பத்தில் எங்களை அப்படி ட்ரெயின் பண்ணாங்க. முடித்த உடனே குடும்ப ஜெபத்தில் எல்லாருமே பைபிள் வாசிக்கணும். அப்படி பைபிள் வாசிக்கும் போது இப்போ ஒரு அதிகாரம் வந்து ரெகுலராக ஒன்று வாசிப்போம், கண்டினியூவாக வாசிப்போம். அப்படி வாசிக்கும் போது 5 வசனம் ஒவ்வொருத்தர் வாசிங்க. இப்போ 20 வசனம் இருக்குன்னா 5 வசனம் வாசிக்கணும். அப்படி பைபிளை வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க. குடும்ப ஜெபம் முடிஞ்சவங்கக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியாக என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும். வாசித்து ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி அம்மாட்ட போய் சொல்லணும். சொன்னால் தான் என்ன கொடுப்பாங்கன்னா காஃபி கொடுப்பாங்க காலையில். அப்புறம் ஏதாவது சேட்டை பண்ணுவோம் தானே, சின்ன வயசில் சேட்டை பண்ணால் அந்த காலத்துலலாம் அடி வந்து கட்டாயம் உண்டு. ஒரு 2 அடி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் முழங்காலில் விட்டுருவாங்க. முழங்காலில் விட்டு உடனே அப்பானாலும் சரி அம்மானாலும் சரி பைபிள் எடுத்து கையில் கொடுத்து அவங்க வாயில் என்ன சங்கீதம் வருதோ அதை படித்து மனப்பாடமாக சொல்லிட்டு எழும்பிடணும். ஆமாம், சில நேரம் ஏற்கனவே சொன்ன சங்கீதம் வாயில் வந்துடும், அதனால ஈஸியாக படித்து சொல்லிட்டு எழும்பிடுவோம். அப்படி இந்த வேதத்தை வாசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டு வந்து அந்த ஜெபத்தின் மேலேயும் வேதத்தை வாசிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை அது கர்த்தர் கொடுத்தாரு. ஆமாம், அதான் பைபிளை ஒரு தடவை வாசிச்சணுங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வந்துச்சு. அப்புறம் அது வாசிக்க துவங்க அது மேலே நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, இன்ட்ரெஸ்ட். ஆமாம், அதனால அது இன்னைய வரைக்கும் அந்த வேதத்தின் மேலே உள்ள அந்த வாஞ்ச குறையில. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், வேதத்தை நேசி, வாசி, யோசி அப்படி சொல்லுவார். நேசி, வாசி, யோசி. அந்த யோசிக்கு தான் தியானி. அந்த தியானிக்குங்கிறதுக்காக அவரு ஆமாம், நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாரும் வேதத்தை வாசி. ஏன்னா இது ஒரு வெளியேறு பெற்ற பொக்கிஷம் அல்லவா. இது கர்த்தருடைய வார்த்தை.
இதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்ட்டு சொல்லியிருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்குது. இப்பவும் நான் வேதத்தை வந்து எங்கள் தலைவர்களில் ஒருவர் பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒய் ஜெயராஜ், அவங்க என்னுடைய கான்ஃபரன்ஸில் என்னுடைய 56வது அந்த வருஷம் தான் இந்த பைபிள் நான் வாங்கினேன். இந்த பைபிளில் வந்து 2006 என்னுடைய ஆர்டினேஷன் அன்னைக்கு இந்த பைபிள் வாங்கினேன். அவங்க அந்த கான்ஃபரன்ஸில் சொன்னதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். வேதத்தை வாசிக்காவிட்டால் என்னால் சாப்பிட முடியாது, நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஆமா, வேதத்தை வாசிக்காவிட்டால் என்னால் சாப்பிட முடியாது, நான் தினமும் வேதத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பைபிள் கண்டிப்பா. இன்னைய வரைக்கும் அது என்ன மனசாட்சியை குத்தும். எங்க பாஸ்டர் அதை சொல்லுவாங்க, பாஸ்டர் ரத்தனம் பால், காலையில எழும்பினோடனே இதுதான் நம்முடைய அனுதின மன்னா. இதுல ஒரு பிரெட்டு காலையில என்ன செய்யணும், எடுத்து சாப்பிட்டு அப்புறம் தான் நீ டீயோ காஃபியோ எது குடிக்கணுமோ குடிக்கணும். இந்த ட்ரெட்மில் கம்பெனி வச்சுருக்காங்க, எக்ஸல் ஒரு அண்ணன், அது சாலமன் அண்ணன், நம்மளை நேசிக்கிறவர். அவர் மதுரையில் தச்சையில் நாங்கள் ஃபோன் பேசிக்கிட்டோம். நான் மதுரையில் தான் இருக்கேன்னாரு. அப்படியானே நம்ம 2 பேரும் சந்திப்போமானே. அப்போ திருநகரில் அவங்க இன்னொரு பிரான்ச் இருக்குது. சரி, நாங்கள் வந்துரு, நானும் அங்கே வருவேன்னாரு. நான் முன்னாடி போயிட்டேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அவர் பின்னாடி வருவாருன்னா வந்தோடனே பார்த்து பேசி அப்படின்னு இருப்போம்னு நினச்சா பேசவே இல்லை. ஒரு விஷ் பண்ணார். போய் அந்த கல்லாப்பட்டியில் போய் முழங்கால் போட்டு, நேர் முழங்கால் போட்டு பைபிளை ஒரு சாப்டர் ஃபுல்லாக வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி ஒரு சில நிமிடம் நல்லா ஜெபிச்சுட்டு உட்காந்து பேசுகிறாரு. ஏன்னா டேவிட், நான் எந்த பிரான்ச், அவருக்கு நிறைய பிரான்ச்சு இந்தியா ஃபுல்லாக இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன்தான். அந்த பழக்கம்தான் இவரை இவ்வளோ பிரான்ச்சுக்கு ஓனராக மாற்றிருக்கு, லட்சாதிபதியாக மாற்றிருக்கு. இன்னும் அவர் சொன்ன சாட்சி, யாராவது வெளியிலேருந்து இவரை பார்க்க வந்தால், ஊழியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்க வர்றாங்கன்னா, அவர் கம்பெனிலே ஒரு ப்ரேயர் சேப்பல் கட்டியிருக்காரு, சின்ன அறை. வந்து அங்கே உட்கார வச்சுட்டு இவர் போய் அங்கே போய் முழங்கால் போட்டு நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் வாசிட்டு தான் வந்து பேசுவாராம். சரி சரி. அதாவது இந்த பழக்கம்தான் அவர் அவ்வளவு மாற்றிருக்கு எனக்கு. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை இருக்குல்ல, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்து. நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் பைபிள் வாசிக்காமல் சாப்பிட மாட்டேன், சாப்பிட முடியாதுங்கிறார், சாப்பிட முடியாதுங்கிறார். உங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி குத்துச்சோ, நான் அவரை பார்த்ததுல என்னடா உலக பிஸ்னஸ் பண்ற ஒரு மனுஷன் எப்படி கடவுளை தேடுறாரு, நான் எவ்வளவு ஒரு ஊழியக்காரன், இன்னும் என்ன மாத்துச்சு. இன்னைக்கு நம்ம சில நேரம் ஒரு பிஸி ஷெட்யூல்ல நமக்கு உட்கார்ந்து தியானம் பண்ற சமயங்கள் இல்லாதபடிக்கு நம்முடைய அலுவல்கள், காலையிலே ஒரு பிரயாணம் இருக்குது, சாப்பிட போறோம்னா உடனே பைபிளை எடுத்து ஒரு அதிகாரமாவது எனது வாசிச்சுட்டு அப்புறம் தான் எனது. அப்படி செய்யலைன்னா நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னுடைய தியான நேரங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டால் நைட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் வேதத்தை என்ன செய்ய தியானிக்க ஓடும். அதனால அந்த இரவு உட்காந்தன்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் சாலிடாக அந்த வேதத்தை வாசிக்கிறது டெய்லி, தினமும். அதனாலதான் வரிக்கு உங்களுக்கு பிரசங்கம் ஓடுது. அது ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கறது தானே. அதாவது அப்படியே குறிச்சு வைக்கிறோம். ஆமாம், அதாவது இந்த வேதத்தை உண்மையாகவே அதை நேசித்து வாசிக்க துவங்கிட்டா அதை கீழே வைக்கிறதுக்கு மனசு வராது. இப்போ சிலருக்குள்ள என்ன வருதுன்னா, இந்த பைபிளில் என்னது இருக்குது அதை இப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், பைபிள்ல இல்லாதது எது அப்படி கேட்பேன். பைபிள்ல இல்லாத எது, அது அவ்வளவு வாசிக்க. பாஸ்டர் ரத்தனம் பால் அவங்களும் பைபிளை எந்த நேரமும் அவரு அவங்க பிரசங்கம் கேட்கையில இதை இப்படி யோசிக்க முடியுமா. இப்போ நேற்றுக்கு நீங்கள் எங்கள் ஆன்லைன் ப்ரேயரில் ஜெபத்துக்கு ஒருத்தர் எடுத்ததில் அசந்துட்டேன். என்ன ஏசு அந்த ஒரு தோட்டம் இருந்துச்சு, ஜெபிக்கிறதுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை,
தோட்டம் இருக்குது. ஆமா. எப்பயும் அதுவும் அவரு அடிக்கடி சொந்த போறாரு. தோட்டம் இல்ல, சொந்த தோட்டம் இல்ல, யார் தோட்டமோ ஒண்ணு. யார் தோட்டமா இருக்குது. ஆனா அதை ஜெபிக்குவதற்கு அவரு தெரிந்தெடுத்து வச்சிருந்தார். ஆமா, அடிக்கடி அந்த ஒரு வேர்டுல பேசுறீங்க. அதுல நான் தான் வாலண்டரியா ஒப்பு கொடுத்த ஒரு வேர்டு தான். ஆமா. என்ன ஒரு சத்தியம் இருக்கு. நேற்று நைட் ரொம்ப நேரம் என்னை தூங்க விடலது. ஏன்னா ஒரு ஒரு கொஞ்சம் வசனங்கள்ல இவ்வளோ சத்தியமா. அதான் பைபிள் டீச்சரால தான் முடியும் போல இருக்கு. நான் எல்லாம் முட்டாப்ப எல்லாம் இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. அந்த வேதத்தை வந்து இன்னொன்னு எல்லாரையும் தப்பு வைக்கிறாரு. என்ன வேணாலும் செய்யப்பா, என் கூட இருக்கிறவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க. இல்ல அது ஒரு தலைவனுடைய என்ன அதுலயும் கடமை இல்ல. 10 வார்த்தையை பேசிட்டீங்களா இதுக்குள்ள இப்படி 10 பிரசங்கம். அது 10 டைட்டில்ல நீங்க சுருக்கமா முடிச்சீங்க. என்னை கேட்டா 10 பிரசங்கம் கூட பண்ணிடுவீங்க போல் இருக்கு. அது இப்பவும் எனக்கு பைபிளை திறந்து உட்கார்ந்துட்டேன்னா அது மணிக்கணக்கா அதை வாசிக்கிறது என்பது எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை மேல அப்படி ஒரு வாஞ்ச. ஆமா, அதுக்கு சமமா ப்ரேயரும் நம்ம பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் பொண்ணு பார்க்க போறோம். ஒருத்தர் இது பிடிச்சிருது, கூட்டுட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு சொல்லணும். இல்லை, கிறிஸ்தவ கல்யாணம் காஸ்ட்லி தான். நான் கல்யாணம் முடிக்கிற ஊர் பயிலெல்லாம் கூப்பிடணும். சிரிச்சு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. இல்லை வச்சு அந்த பாஸ்டர் ஒரு அடையாளமாக கயிறை கட்ட வட்டி தான் பொண்ணு கையே பிடிக்க விட்றாங்க. அதில் என்கேஜ்மெண்ட் முடிச்சு நல்ல கல்யாணத்துக்கு கேப் இருந்துச்சு. அதில் ஒய்ஃபு முதல்ல ஒரு லவ் லெட்டர் எழுதுறா. நான் எழுத போகிறேன்றா. போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க என்ன எழுத போகிறேன், எழுத போகிறதே எதுக்கு சொல்ல எழுதி போட்டேன். அதாவது நான் அன்னைக்கு காலையில் போஸ்ட் பண்ண வருவாருன்னா காலையிலையும் குளிச்சு முடிச்சு வந்துட்டேன். என் ஒய்ஃபோடைய லெட்டர் வாசிக்க போகிறோம்ல, அவ்வளோ லவ் பாருங்க. இல்லை உண்மைதான், வாசித்தேன் சும்மா ஒரு 2 பக்கம். நீங்கள் பைக்கில் வச்சுருப்பேன், வாசிப்பேன், உள்ளே வச்சுக்கிருவேன், இன்னொருக்கு வச்சுக்கிருவேன், எத்தனை முறை வாசிச்சிருப்பேன். அந்த டைமில் எனக்கு ஆண்டர் பேசினாரு, உன் அன்பிற்குரிய வருங்கால ஒய்ஃப் என்ன ஆகவே இல்லை. அவள் எழுதின லெட்டர் இவ்வளோ மறுபடியும் வாசிக்கிறியாடா, நான் எழுதி கொடுத்த லவ் லெட்டர் இது. என் பைபிளை இப்படி என்னைக்கு வாசித்ததே இல்லைன்ட்டார். அவங்க இல்லை அப்படின்னு யோசித்தேன். அதுக்கடுத்து எப்போ பைபிள் வாசித்தாங்க ஒரு ஆசையா ஒரு சின்ன முத்தம் கூட கொடுத்து பயபக்தியோட வாசிக்கத்தோட அதுலேருந்து தான் நிறைய சத்தியங்கள் வரும். உண்மைதான். அப்போ நீங்கள் டெய்லி 2 hours வாசிக்கிறீங்க என்ன பாஸ்டர்? டெய்லி வந்து 2 மணி நேரம் இந்த வேதத்தோட ஒரு நாள் சில நேரம் நமக்கு மிஸ் ஆகும். அடுத்து பார்த்துக்கலாம். ஆமாம், அதை சில நேரம் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்சிட்டாருன்னா சில நேரம் தூக்கம் விடாமலையோ ஏதாவது ஒரு செஞ்சிருவார். ஆமாம், உட்காந்து வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஜெபம்ன்றது பாஸ்டர்? ஜெபமும் அதே போல தான். தினமும் வந்து அதாவது வேத தியானத்தோடு கூட இணைந்த ஜெபம். ஆமாம் வந்துடும். இப்போ காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை செய்கிறோம். இல்லை நைட்டு அது செய்கிறோம். இல்லை மத்தியான நேரங்களில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி உள்ள சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணுறது. நைட்டு சில நேரம் அப்படி கொஞ்சம் தூக்கம் வரல அப்படின்னா அதெல்லாம் சர்ச்சில் போயிட்டு என்னது ஜெபம் பண்ணுறது. நமக்கு வந்து இதுதான் ஃபிக்ஸடு டைம்ன்ட்டு இல்லை, நமக்கு நேரங்கள் எல்லாம். ஆமாம், நமக்கு நேரங்களை கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஜெபத்துக்கு பயன்படுது. நம்ம ட்ராவல் நேரங்கள் நம்ம தான் நிறைய ட்ராவல் பண்ணுறோமே, ட்ராவல் நேரங்கள் என்னது அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அதுவும் சில நேரம் குடும்பமாக நாங்கள் போகிற நேரத்தில் குடும்பமாக பேசிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆமாம் அந்த மாதிரி நம்முடைய வாய்ப்புகளை வந்து ஏன்னா ஜெபங்கிறது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் தானே, அந்த உறவு. அதை 24 hours அவர் அவைலபிளாக இருக்கு. ஆமாம், பேச வேண்டியது. ஆமாம். ஆனாலும் நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு டிசிப்ளின்டு இது நமக்கு தேவை. ஆமாம், அந்த ஜெப வாழ்க்கை வேணும். காலை நைட்டு இல்லை இருக்கிறதுல எங்கள் காலையில் 5 மணிக்கு சர்ச்சில் ப்ரேயர் உண்டு. அது முடிஞ்சக்கப்புறம் நான் 6 மணிக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மேலே சர்ச்சுக்கு மாடியில் போய் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தா சில நேரம் 8:30 வரை இருப்பேன், சில நேரம் 9 மணி வரை இருப்பேன். ஆமாம், அது அந்த நேரங்களை அப்படி என்ன செஞ்சுக்கிட்டோம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்.
அதே போல் இரவு நேரங்கள். ம். ஆமாம், வீட்டில் உட்காந்து நான் ஆஃப்டர் முடிச்சாச்சுன்னா நம்ம பைபிள் தான் நமக்கு. உணவே அதான். ஆமாம், நம்ம நியூஸ் பேப்பர் இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதில்ல. ஏதாவது தேவைன்னா எப்பயாவது ஆமாம் பார்த்துக்கிறோம். யூடியூப்புக்கு அந்த மாதிரி இதில் அதுவும் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையா, நியூஸ் கேள்விப்படலையாட்டி சில நேரம் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம் என்ன செஞ்சுக்கிடுறோம், பார்த்துக்கிறோம். நம்ம பார்த்துக்கிடுறோம். ஏன்னா உலக அறிவும் நமக்கு தேவையில்லை. தேவைதானே. ஆமாம். ஃபஸ்ட்டு ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு. எனக்கு என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சது நிறைய சொன்னீங்க. உங்கள் மூலியமாக நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு செய்த ஒரு நினைவில் இருக்கிற ஏதாவது ஒரு அற்புதங்கள் சொல்லுங்களேன். அதாவது ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்துக்கு வந்தக்கப்புறமா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனுடைய அங்கீகாரமே என்னன்னா, நம்ம மூலம் என்ன நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். கண்டிப்பாக அது அதுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறாருன்னா அதற்கேற்ற கிருபை வரங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு ஊழியத்துக்கு இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. நான் கல்யாணம் முடிஞ்ச சமயத்தில் என் மனைவியிடத்தில் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது மனசில் விருப்பம் இருந்துச்சுன்னா, தேவையானது எது இருந்துச்சுன்னா சொல்லு, நான் அது உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் மனைவி சொன்னாங்க, ஒரு சின்ன ஸ்ட்ராப் உள்ள ஒரு வாட்சு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நான் சும்மா தான் கேட்டேன். அது வேண்டான்னு சொல்லுவேன்னு நினச்சிருப்பேன். நான் சும்மா தான் கேட்டேன். அதாவது உனக்கு என்ன தேவைனாலும் சரி, நீ யார்கிட்ட கேட்கணுன்னா ஆண்கிட்ட கேட்கலாம். இப்போ நீ என்கிட்ட சொல்லியிருக்கிற, நானே யார்கிட்ட தான் கேட்பேன், ஏசப்பாட்ட தான் கேட்பேன். அதனால் ஏன்னா நானே அவரை நம்பி தான் இருக்கிறேன். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளணும், நமக்கு என்ன தேவையானாலும் சரி, நீ ஏன்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லணும், ஆண்டுகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 2 நாள் கழித்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது எங்களுடைய மாமனாருடைய நண்பர் ஒருத்தர் எங்களை நைட்டு டின்னருக்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு அதனால் ஜோமெண்ட் வரும்போது அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ என் கையில் ஒரு gift கொடுத்தாங்க, என் ஒய்ஃப் கையில் ஒரு gift கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சேரீயும் அவங்க விரும்பின மாதிரியே ஒரு சின்ன ஸ்ட்ராப்பில் ஒரு வாட்ச் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பார்த்தியா ஆண்டு எவ்வளோ நல்லவர். நம்ம மனசுக்குள்ளே நீ நான் சொன்னேன், நான் இப்போ அந்த வாட்சை வாங்க போனால் ஒரு 2500 3000 இருக்கும். எனக்கு அப்போ நான் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர், எனக்கு சம்பளம் 2000. நான் 1000 என் கையில் வச்சுக்கிடுவேன். எங்கள் அம்மா அப்பா கூட தான் நாங்கள் இருந்தோம். அதனால அம்மா கையில் ஒரு 1000 என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். நம்ம வீடு தான் இருந்தாலும் கொடுக்கணும், அவங்க கையில் ஒரு 1000 கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது நான் 2500 என்னைக்கு சேர்த்து இவங்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கறது. அப்போ நான் ஆண்டட்ட ஜெபம் பண்ணேன். இப்படி நான் ஜெபிக்க ஆண்டு நிறைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறாரு, என் மூலமும் செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு வந்த புஸ்ஸில் அந்த கர்த்தர் நாங்கள் இந்த விராட்டி பத்துங்கிற இடத்துல ஊழியம் செஞ்சோம். அங்கே ஊழியம் செய்யும்போது ஆத்துமாக்கள் யாருமே வரலட்டு சொல்லி ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஜெபம் பண்ணும்போது கர்த்தராக கொண்டு வந்ததெல்லாம் யார் நினைக்கிறீங்க, எல்லாம் வரும்போதே நம்மளை முறைக்கிற கூட்டமாக தான் வந்தது. எல்லாம் உள்ள அந்த அசுத்த ஆவிகளுடைய போராட்டம், அந்த கட்டுகள் உள்ளவங்களாக தான் வந்தாங்க. அப்போ ஜெபிக்கும்போது அந்த பிசாசுகளெல்லாம் அல்லடி அடிச்சு போய் சுகம் விடுதலை. அது ஊழியத்தில் ஒரு பெரிய தேவன் கொடுத்த அங்கீகாரம். ஆமாம், கர்த்தர் அப்படி ஜெபிக்கும்போது நிறைய அற்புதங்கள். ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்களுக்கு டான்சில் இருந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
20,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ கையில் காசு இல்லை பாசு, ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், சர்ச்சில் இப்போ 21 நாள் ப்ரேயர் வச்சுருந்தோம். அம்மா நீங்கள் இந்த 21 நாள் ப்ரேயருக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னேன். 21 நாளும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சுட்டாரு. அவங்க என்கிட்ட வந்து ஒரு 15,000 ரூபாய் கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் பார்த்துட்டு நிறைய இருக்குதும்மா, இது என்ன பணமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் நேற்றுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனோம், வந்து சதை இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்ட்டாங்க. கர்த்தர் வந்து அப்படி அற்புதம் செய்தார். அதே போல் ஒரு வாலிப பொண்ணு, அவளுக்கு கேன்சர் வந்து அவங்க வந்து ஊழியத்தில் சர்ச்சுக்கு எங்கேயுமே போகாமல் 23 வயசு ஹீமோ கொடுத்து தலைமுடியெல்லாம் போய் டோப்பா வச்சு ரொம்ப உடஞ்சி போயிட்டு அந்த குடும்பமே அப்படி இருந்தாங்க. அப்போ நாங்கள் கேள்விப்பட்டு அவங்கள போய் சந்தித்து ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம். ஜெபம் பண்ணி அப்புறம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தா. நான் போய் கூப்பிட்டுட்டு வருவேன். நானே ஒய்ஃபும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் அவளை காரில் ஏற்றிட்டு சர்ச்சுக்கு வருவோம். அவங்க அம்மாவும் கூட வருவாங்க. அப்படி அந்த குடும்பம், அந்த பொண்ணு நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த்துக்குள்ளே வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுடைய லெஃப்ட் சைடு பிரெஸ்ட் வந்து எடுக்கணுன்ட்டு டாக்டர் வந்து சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த குடும்பம் கண்ணீரில் அப்படி இருக்கிறாங்க. நான் ஆண்டர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், அதாவது ஆண்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டர்கிட்ட போகிறேன், ஆண்டவரே எடுக்கதா இருந்தால் நீர் கொடுத்துருக்க வேண்டாமா ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யணும். ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பிள்ளை. நான் ஆண்டர்கிட்ட அப்படி போராடி அதுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. சிஎம்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறாருமா, எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு, நான் எடுக்கிறதா இருந்தால் நீர் கொடுத்துருக்க வேண்டாமே ஆண்டவரேட்டு நான் சொன்னேன். எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு வார்த்தை கொடுத்துருக்குறாரு, நீ அதனால் தைரியமாக போ, ஆண்டவர் வந்து அனுமதிக்க மாட்டான்னு சொன்னேன். அதே மாதிரி எடுக்கலை. இவங்க போனாங்க. அப்படி கர்த்தர் வந்து சொல்லிட்டே போனால் நிறைய அற்புதங்கள் நமக்கும் செய்கிறார், நம்ம மூலியமா மற்றவங்களுக்கும் செய்கிறார். நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அதாவது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க அடையாளமே நம்ம ஜெபத்தை கேட்டு மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யறது. இல்லைன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்? மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எப்படி எண்ணம் வரும்? நம்ம வந்து நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அதை எப்படி நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருங்கிற அந்த அறிக்கையை நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்போ நம்முடைய ஊழியத்தின் அங்கீகாரமாக கர்த்தர் இந்த அற்புதங்களை அவர் செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார். சில நேரம் இயேசுவாலேயே அற்புதம் செய்யக்கூடாமல் போயிடுச்சான். ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். அதனால நமக்கு தெரியாது, வேலையை நம்ம செய்யணும், வேலையை செய்யணும். அவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்கிறார். நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு தம்பி இப்படி தான் சர்ச்சுக்கு வந்தான். அவங்கள ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அம்மா ஹெட்மிஸ்ஸு, 2 பையங்க. இவன் வந்த உடனே என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் அப்போ உடனே பாப்பா ரொம்ப சின்ன பொண்ணு. நான் சொன்னேன், பாப்பாவை உள்ள ரூமில் கொண்டு வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டுட்டு வா அப்படி தான் சொன்னேன். அவன் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். சேரெல்லாம் தூக்கி வீச காலை வச்சு உதச்சி என்ன பண்ணுறேன்ட்டு பயங்கரமாக சவுண்டு விட்டான். பாப்பா இருந்ததா அலறி இருப்பா. நான் உடனே கையை தான் வச்சா நான் போத்துட்டு கீழே விழுந்து உருண்டான், அங்கே இங்கிட்டு உருண்டான், எரியுதுன்னா அன்னைக்கு அவனுக்கு ஒரு டெலிவரன்ஸ். அதோடு அந்த குடும்பம் அப்படியே சபைக்கு வந்தாங்க. ஆனால் என்ன ஒரு பரிதாபம், அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தாங்க, ஆனால் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அது போகலை. அவங்க குடும்பத்தின் பல பிரச்சனைகள் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதாவது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறாருன்னா நம்ம அவருக்கு கொஞ்சம் நன்றியாக இருக்கணும். ஆனால் சிலர் அதை விட்டுறதுனால தே ஃபேஸ் அதர் கான்சிக்வன்சஸ். அப்புறம் வேறு யார்கிட்ட போவாங்க? அதனால் அவங்களுடைய லைஃப் வேறு மாதிரி போயிடும். கர்த்தர் இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு அவர் அற்புதங்களை செய்கிறார். அவரை தேடி வர்ற யாரையும் அவர் என்ன செய்யறதில்லை, கைவிட மாட்டார்.
சரி, இதில் வாலிபர்கள், இக்கால வாலிபர்கள், எல்லா வாலிபர்களும் செல்ஃபோனை தான் சிருஷ்டிக்கிற நினைக்கிறான், செல்ஃபோனை தான் நினைக்கிறான். அந்த வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும். அந்த வாலிபர்களுக்குன்னு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுங்களேன். ஆமாம், அதாவது நம்ம எல்லாருமே வாலிபத்தை கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆமாம், சமீபத்தில் கூட ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசும்போது அவன் வந்து செல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் செல்லை வாங்கி வச்சுக்கிட்டேன். எங்கள் சர்ச்சில் தான் வந்து இருந்தான், நான் செல்லை வாங்கி வச்சுக்கிட்டேன். அவன் என்னிடத்துல வந்து பேசினான், அதாவது எனக்கு ரெக்ரியேஷன்ட்டு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் வந்து ரெக்ரியேஷன் அவனுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கே எதை தான் அவன் இப்போ நினைக்கிறான்னா செல்லை நினைக்கிறான். நான் சொன்னேன் அவன்கிட்ட, நீ அந்த வார்த்தை சொல்லாத தம்பி, ஒன்றை மாதிரி நான் என்னது 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் எங்கே இருந்துச்சு? அன்னைக்கு செல்ஃபோன் கிடையாது. ஆமாம், அப்புறம் செல்ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இருக்கிற இந்த இல்லை அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு என்ன செய்யலை, வரலை. இப்போ ஒரு ரீசன்ட் டேஸில் தான். அதனால் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெக்ரியேஷனுக்கு வந்து நிறைய இது இருக்குது. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. ரெண்டாவது வந்து அது வந்து நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு என்ன செய்யணும் வேணும் கண்டிப்பாக. இந்த இந்த வாலிப உலகம் வந்து இன்னைக்கு வந்து அதில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா, ஃபோன் வந்து மற்றவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்வதற்காக நான் ஃபோன் வைத்து கொள்ளவில்லை, நான் மற்றவர்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு. இப்போ நமக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃபோன் நமக்கு வரும். அப்போது நம்ம வந்து நம்ம பேசுகிறதுலையும் ஒரு லிமிட்டேஷன் வேணும், பார்க்கறதுலேயும் என்ன வேணும், ஒரு லிமிட்டேஷன்ஸ் வேணும். அதை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து இன்றைக்கு வந்து நாம் வாழ்ந்த காலத்தில் பாவம் செய்வதற்காக இருந்த வாய்ப்புகள், தவறு செய்வதற்கு, தவறை தானே நம்ம பாவம்னு சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் டைம் தான் சின், மற்றபடி தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து நம்ம காலத்தில் வந்து குறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எங்கு பார்த்தாலும் தவறு தான், எங்கு பார்த்தாலும் என்னது தவறு, இதெல்லாம் தப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு சமூகம் வந்து எதெல்லாம் நமக்கு தவறு என்று போதித்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு சமூகம் வந்து தவறு இல்லைட்டு போதிக்கிற ஒரு உலகத்தில் அவங்க வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்கிறது, நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தை தான் மாறாத பிரமாணம். அதனால் தேவன் அங்கீகரிக்காத காரியங்களை நம்ம விட்டு விலக தான் செய்யணும். இவர்களுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னா சபை தான் பாதுகாப்பு. ஆமாம், சபை. இவங்க வந்து சமுதாயத்தை பாதுகாப்ப நினைச்சாங்கன்னா சமுதாயம் இவங்களை நிறைய தவறு நடத்துகிற இடத்துக்கு போகும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னை பாதுகாத்து கொண்டது வந்து சபை தான். ஏன்னா சபை தான் வந்து நம்முடைய பிளேஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே இருந்துச்சு. வீட்டில் சொல்லுவாங்க, தம்பி இன்னைக்கு காலேஜ் இல்லையா, அப்படின்னா தம்பி சர்ச்சில் இருப்பான் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், வீட்டில் இல்லை, இன்னைக்கு காலேஜ் இல்லை அப்படின்னா தம்பி எங்கே இருப்பான், சர்ச்சில் இருப்பான். ஆமாம், சர்ச்சில் இருப்பான். ஸோ அதனால் இவங்க வந்து இந்த சபையோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவ ஊழியக்காரர்களோடு கூட உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம், இதை வந்து அதில் இருக்கிற ஜாய் அதை வந்து இவங்க கண்டுக்கிட்டாங்கன்னா இது மேலெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். இப்போ மோசையை பாருங்களேன், மோசை சொல்றாருல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டில். பாவம் சந்தோஷம் கொடுக்குமா, கொடுக்கும், ஆனால் அது அநித்தியமானது. அது எவ்வளோ நேரம் சந்தோஷம் கொடுக்குதோ அதற்கு பல மடங்கு அது வேதனையை கொடுக்கும். அதனால தான் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்றாங்க. ஆனா இந்த துன்பம் வந்து நிரந்தரமானது அல்ல. எப்படி பாவ சந்தோஷம் நிரந்தரமானது அல்லையோ அதே போல தேவ ஜனங்களோடு கூட உள்ள துன்பம் இருக்குதுல்ல, பாடு, அது நிரந்தரமானது இல்லை. அதுக்கப்புறம் கிடைக்கிற நமக்கு நித்திய வாழ்வின் இனி வர போகிற பலனினுடைய மேன்மை இருக்கு பாருங்க,
அது வந்து இட்டர்னல்ல, அது எவர்லாஸ்டிங், அது முடிவில்லாதது. அதை இவங்க உணர்ந்துட்டாங்கன்னா இந்த பாவ சந்தோஷங்கள்லாம் இவங்களுக்கு என்னதான் தெரியாது, பெருசா தெரியாது. ஆமா, அது தே ஷுட் கம் அவுட் ஃப்ரம் திஸ், இந்த பிடியிலேருந்து வரணும். ஆமா, அது அவங்க தான் தப்பித்து வரணும். அவங்க விரும்பணும். நான் இதுல இருந்து அந்த விருப்பத்துக்கு வெறுப்பு ஒன்று தேவைப்படுது. ஆமாம், அதாவது ஒரு காரியத்தின் மேலே எனக்கு விருப்பம் இருக்குதுன்னா, ஒரு காரியத்தின் மேலே, இப்போ இதன் மேலே வேதத்தின் மேலே எனக்கு விருப்பம் வருதுன்னா, என்னுடைய விருப்பம் எது மேலே இருக்குதோ அது மேலே எனக்கு வெறுப்பு வரணும். அப்பதான் வந்து இது மேலே எனக்கு விருப்பம் வரும். இப்போ வந்து பாவத்தை வெறுத்தாதானே பரிசுத்தத்தின் மேலே நமக்கு விருப்பம் வரும். ரெண்டையும் நம்ம பேலன்ஸா கொண்டு போக முடியாது, அது டேஞ்சர். அத மாதிரி ஒரு டேஞ்சர் கிடையாது. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லியிருக்குல்ல, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. ஒன்றை நேசித்து ரெண்டு எஜமான் கூலியும் செய்ய முடியாது. ஏன்னா ஒருவனை பகைக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தரை நேசிக்கணும். ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது அது எக்காலத்தில் முடியாது, முடியவே முடியாது. அனலா இருக்கணும், இல்லாட்டா குளிரா இருக்கணும். ரெண்டையும் வாந்திதான். ஆமா, ரெண்டுக்கு நடுவுல இருக்க முடியாது. நமக்கு வாலிபர்கள் பாவத்தை வெறுத்து வரணும். அதை விட சந்தோஷம் இங்க இருக்கு. அதான் சொல்றேன், அதாவது ஏசப்பாவை நேசிக்கணுங்கிற ஒரு இருதயம் வந்துடுச்சுனாலே இது நமக்கு வந்து அற்பமா தானே தெரியும். நம்ம ஒன்றை மேன்மையா நினைச்சோம்னா அடுத்தது நமக்கு என்னது ஆயிரும், அற்பமானது ஆயிரும். ஆமா, நம்ம நித்தியத்தை மேன்மையா நினைச்சோம்னா அநித்தியமானதெல்லாம் நமக்கு என்னதான் மாறிடும், அற்பமா மாறிடும். இதுல என்ன டிராபேக் இன்னைக்கு இந்த யங் ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க செய்வதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரியான சில ஊழியங்கள் வருது இல்ல, அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இதை அங்கீகரிக்கிற அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்குனே ஊழியக்காரங்கள் வந்துட்டாங்க. ஆமா, வந்துட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ஸ்டைலு, அவன் எதிர்பார்க்க மாதிரியான மியூசிக், அவன் சினிமா மியூசிக்ஸ், சினிமா நடனம் மாதிரி இவனும் இருந்தாதான் அவன் என்ஜாய் பண்றான்ங்கிறதுக்காகவே இப்படி ஊழியர்கள் மாறிடுறாங்க. நம்ம கேட்குறோம், நானே கேட்குறேன், ஏன்பா இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு வைப் இருக்குதான். அது வாலிபர்கள் பிடிக்குது, அதான் எனக்கு பிடிக்கிறாப்புல ஊழியர்கள் மாறிட்டேன். ஆமா, அந்த வைப்ரேஷன் அது சொல்றாங்க. நாங்க வைப்னா என்னது அப்படின்னு, அந்த வைப்ரேஷன், அந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு வைப் இருக்கு. அப்போ அவனுக்கு அதுதான் பிடிக்குது. அந்த மாதிரி பாடல்கள், அந்த மாதிரி இசை, அதை நடத்துகிறவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய அதாவது தலைமுடியிலிருந்து அவனுடைய கால் வரைக்கும் அவன் அந்த டைப்பை வந்து விரும்புகிறாங்க. இப்போ நமக்கு காலங்காலமாய் போதித்த போதனை ஒன்று இருக்குது இல்லை. அதாவது இப்போ யூதர்கள் 127 நாடுகளை செதறி இருந்தாங்க, அப்படி தானே. ஆனால் அவங்கள குறித்து சொல்லப்பட்டது என்ன? ஆமான்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உமது ராஜ்யத்தில் 127 நாடுகளிலும் ஆங்காங்கே ஒரு விதமான ஜனக்கூட்டம் சிதறுண்டு பரம்பி இருக்கிறாங்க. அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் அதை தான் கேட்பேன். நான் சில நேரம் யூத்துக்கிட்டலாம் பேசும்போது, எப்பா உன் கூட படிக்கிற உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம்னா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், சாப்பிட்றதுல இருந்து நம்முடைய ட்ரெஸ் கோடில் இருந்து எல்லாமே, அதுதான் பழக்க வழக்கம். உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு 10 வித்தியாசம் எழுது அப்படி சொன்னால் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா அவனுடைய அச்சடையாளங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தனித்தன்மை எங்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லை. நம்முடைய தனித்தன்மை எங்கே? வாலிபர்கள் நீங்கள் சொல்கிற அதில் சந்தோஷங்கிறது ஃபஸ்ட்டு. நான் வளர்ந்ததுன்னா ஒரு சும்மா கிராமத்துக்கு போகிறோம், தெருவில் ஒன்று பேசுகிறோம், ஒருத்தர் வந்து அழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம், அதை பார்த்தாலே ஆமாம் பயங்கர சந்தோஷம். இன்னொரு பாருங்க, கை நமக்கு மட்டுமா சந்தோஷம் வருது, பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம். இப்போ எனக்கு ஜெபம் பண்ணு தம்பி ரொம்ப அப்படி இருக்குன்னா இப்படி கை வச்சோம்,
பிசாசு ஆடுவார். என்ன மகிழ்ச்சி பாஸ்டர். ஆமாம், நான் இப்போ ஜோம் பண்ணிட்டு வந்துடும். பாஸ்டர் கணேசன் நீங்கள் ஜோம் பண்ணீங்க, என் வியாதி இப்போ இல்லை, சாகுறாப்புல இருப்பான். நம்ம போய் ஜோம் பண்ணிட்டு வருவோம். அவன் நல்லா ஆரோக்கியமாக தம்பி நீ ஏதோ சொல்லிட்டு போன போல் இருக்கு, எல்லாம் சரியாயிருச்சு தம்பின்னு பாருங்க. ஆமாம், என்ன சந்தோஷம். வாலிபர்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் பாஸ்டர், கொடுக்கணும். நம்முடைய வேத வசனத்தின்படி நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த ஜெனரேஷன் இப்போ நம்ம செய்கிறத செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், என்ன ஒரு அதுக்கு தான் பாஸ்டர் நம்ம 1 லட்சம் வாலிபர்களை கூட்டி யூத் கேம்ப் வைக்கிறோன்னு நினைக்கிறோம். வாலிபர்களுக்கு வசனங்களை கடத்தி அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஜீசஸ்ட ஜெபத்தில், ஊழியத்தில், ஹோலி ஸ்பிரிட்டில். என்ன இப்போ ஒரு அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவர் ஆட என்ன சந்தோஷம், அதை பார்க்குறதான சந்தோஷம். அதை டேஸ்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். என்ன ஆனால் இங்கே தான் வேறு விதமாக இந்த ஜனங்களை நடத்துகிற ஒரு கூட்டம் பக்க வழியாய் நுழைந்து இருக்குது. யூதா சொல்கிறார்ல, பக்க வழியாய் நுழைந்து இருக்கிறவர்கள். அவங்க நேர் வழியாக வரல. அவன்று எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார்ல, வாசல் வழியாய் வராமல் பக்க வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெனரேஷனை வேறு விதத்தில் நடத்துகிற ஒரு தலைமுறை. அது யூத்தா இல்லாமல் ஊழியக்காரர்களாக வர்றது அது ஒரு பெரிய சவால். ஸோ அதனால் நான் நினைக்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மூத்த ஊழியர்கள், ஸ்தாபன தலைவர்கள் ஸ்தானத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்முடைய ஜெனரேஷன் மேலே, வாலிபர்கள் மேலே, ஆமாம் வாலிபர்கள் மேலே வைக்கணும். கண்டிப்பாக நிறைய செலவழிக்கணும். கண்டிப்பாக. சார் இதில் வாலிபர்கள் ஒரு விதம், அந்த வாலிபர்களை உருவாக்குறதே அவங்க பெற்றோர் தானே. பெற்றோர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், அதாவது பெற்றோர் எல்லாருமே எந்த பிள்ளையும் கெட்டு போகணுன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லா பிள்ளைகளும் நல்ல பாதையில் இருக்கணும், நல்ல வழியில் நடக்கணும் என்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் அது இவ்வளோ பெரிய ஆளை உருவாயிருக்கீங்கன்னா 5 மணி குடும்ப ஜெபம். ஆமாம், அப்பா 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிப்பா இருக்கிறீங்க. ஆமாம், அதை பார்த்து தானே இவ்வளோ ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. அப்போ இப்போ பெற்றோர்கள் எல்லாம் கடமை இருக்குல்ல. இப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செய்கிறேன், நான் போதிச்சிருக்கிறேன். நான் எதுவுமே சொல்லலட்டு என் பிள்ளைங்க என்ன செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. அப்போது நம்ம நம்முடைய கடமை நம்ம சொல்லணும், நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதற்கு மேலே ஒரே ஒரு வழி என்னன்னா, நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பெற்றோர்கள் நம்மளை பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் காலேஜ் போன சமயத்தில் கொஞ்சம் அப்படி டைவர்ஷன் ஆகி அப்படி வரும்போது நான் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா முழங்கால உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் படுத்திருக்கும்போது கூட சில நேரம் என் பக்கத்தில் உட்காந்து என் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பெற்றோர் கவனம் செலுத்தணும். நான் சபையில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒன்று என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பில் என்ன செய்கிறோம், கவனம் செலுத்துறோம். டியூஷனுக்கு கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம், ஸ்கூலில் கொண்டு வந்து கூட்டுட்டு வரோம். டியூஷனில் கொண்டு போய் விடுறோம், டியூஷனில் வந்து கூட்டு வரோம். ஆட்டோ ஒழுங்கு பண்ணி ஆட்டோக்காரன் நம்பி என்ன செய்கிறோம், பிள்ளைகளை அனுப்பி விடுறோம், கூட்டுடுறோம். சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது, சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடக்குது. நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைங்களை என்ன செய்கிறதில்ல, அனுப்புறதில்ல? இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நாளைக்கு பிள்ளைங்க பிரச்சனைட்டு வரும்போது யார்கிட்ட தான் வராங்க? ஆண்டவரே, பாஸ்டர் நான் கேட்க மாட்டேங்கான் பாஸ்டர். அப்போது நம்ம ஒரு காலத்தில் நம்மளெல்லாம் வளர்க்கும் போது என்ன சொன்னாங்க, படிப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இல்லை என்னது, ஆமாம் பைபிளை வாசி, ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணணும், அப்படி தானே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆமாம். அப்போது 2வது, அன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகள் வீடுகள் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வீடுகளில் 4 பிள்ளை இருந்துச்சு, 5 பிள்ளை இருந்துச்சு, 6 பிள்ளைங்க இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ஒரு பிள்ளை வச்சிருக்காங்க. என்ன செய்யறது பாஸ்டர், ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறோம்.
ஆமாம், ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணிடக்கூடாதே, அப்படி கிடையாது. அந்த பிள்ளைய, அது நம்ம பிள்ளைங்கிறது ரெண்டாவது தான். முதலாவது அது தேவனுடைய சுதந்திரம், ஹெரிட்டேஜ். ஆண்டு சொல்ல சுதந்திரம்னா அவருடைய சொத்து. அவருடைய சொத்தை நம்மளை நம்பி நம்ம கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இந்த சொத்தை நம்ம பாதுகாப்பா என்ன செய்யணும், அந்த பெரிய பொறுப்பு உத்தரவாதம் நம்ம கையில இருக்குது. ஆண்டு நாளைக்கு நம்மளை கேட்பார்ல, இவ்வளவு படிப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், டியூஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், போக்குவரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், நீ சர்ச்சுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு போறதுக்கு நீ என்ன செஞ்ச? அதனுடைய சரீர பிரகாரமான வளர்ச்சிக்கு, அதனுடைய அறிவு வளர்ச்சிக்கும் சரீரமான வளர்ச்சிக்கும் இவ்வளவு பிரயாசம் முயற்சி எடுத்தோமே, அவனுடைய ஆத்மாவனுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது பெற்றோருக்கு முன்பதாக இருக்குது. அதனால பெற்றோர் வந்து ரெண்டையும் பேலன்ஸ்டா கொண்டு போகணும். அதை சின்னதுலேருந்தே நம்ம என்னது கற்றுக் கொடுத்து பயிற்றுவிக்கணும். சில நேரம் ஊழியக்காரர்கள் சில ஆலோசனைகளை சொல்லும்போது அதை வந்து பெற்றோரை உதாசீனப்படுத்துகிறாங்க. இந்த வில்ஃபுல்லி அதை வந்து அவங்க செய்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் வரும்போது பாசட்டு போய் நம்ம என்ன சொல்ல, அவர் ஏற்கனவே சொன்னாரு, ஏற்கனவே என்னது அப்போ அனுபவிக்க வேண்டியதான், என்ன செய்ய அப்படி. ஆனாலும் நம்ம விட முடியாதுல்ல. அதனால நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம கூப்பிட்டு பேசுகிறோம், நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். நான் வந்து சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை நம்பி சர்ச்சில் என்ன செய்யுங்க. ஒரு செக்குலரில் போய் அனுப்புகிறாங்க, அதை விட நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பாதுகாப்பாக என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். இன்னொரு காரியமும் நம்ம அறிந்து கொள்ளணும், கெட்டு போகிறவன் எங்கே இருந்தாலும் கெட்டு போவான். இயேசுவின் கரத்திலேயே இருந்தான், யூதாஸ் கெட்டு போகலையா? அதனால வந்து கேட்டின் மகன் எங்கே இருந்தாலும் கெட்டு போவான். அதனால் வந்து ஆனால் அதே வேளை நம்முடைய பிரயாசமும் நம்முடைய பாரமும் நம்முடைய முயற்சியும் கட்டாயம் வேணும். பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான சொத்துக்களை சேர்க்கறத காட்டிலும் முதல்ல ஆவிக்குரிய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஜெபிக்க, வேதம் வாசிக்க, சர்ச்சுக்கு போக, நேரத்துக்கு போக. நோவா பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாரு? 120 வருஷம் ஆண்டு கொடுத்த திட்டம் பேழையை கட்டணும். இருந்ததெல்லாம் வித்து போட்டு இருந்தது எல்லாத்தையும் வச்சு பேழையை கட்டினார். ஆனா முழு உலகம் அழிக்கப்பட்ட போது இந்த குடும்பம் காக்கப்பட்டுச்சு. உசுறுதான் சொத்து. ஆமா, கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. அவர் கிருபையை தான் சம்பாத்தியம் பண்ணி. நிறைய பிள்ளைகள் வந்து எங்க அப்பா என்னடா சொத்து சேர்த்தோன்னா, நீ உசுரோடு இருக்கிறதே சொத்து தானே. நோவா தானே செஞ்சிருக்காரு. அவங்க அதுக்குள்ள ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு வளர வேண்டியது. ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம். கடைசியா நம்ம இது கடைசின்னு சொல்ல முடியாது, இது ஒரு டைம் எடுத்திருக்கோம். இன்னும் நம்ம கண்டினியூ ஃபியூச்சரில் நம்ம கிடைக்கிற நேரங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். கடைசி கால எழுப்புதலுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆலோசனையை சுருக்கமாக சொல்லுங்களேன். எழுப்புதல் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? எழுப்புதலுக்காக ரொம்ப வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், அதை நம்ம காலத்தில் பார்க்கணுங்கிறது ரொம்ப விருப்பமாகவும் என்ன செய்து இருக்குது. அதற்கு வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்ந்த காரியத்தை சொல்கிறேன். என்னன்னா, அந்த எழுப்புதலை சந்திப்பதற்கும் அந்த எழுப்புதலை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்னும் தகுதி அடையலையோங்கிற ஒரு உணர்வு வருது. ஏன்னா ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், இப்போ வந்து உங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், தினம் 1 மணி நேரம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்டார் கேஷுவலாக, பஸ் ஒரு சின்ன கொஸ்டின் அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ திடீர்னு 3000 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து 3000 பேர் எங்கே உட்கார வைப்பீங்க அப்படின்னு கேட்டார். இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். ஆனால் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம அதுக்குரிய ஆயத்தம் பண்ணுவோம். இருந்தாலும் அது எதை காட்டுதுன்னா, நம்முடைய ஆயத்தங்களில், நம்முடைய ப்ரிப்பரேஷனில் இன்னும் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன செய்யுது,
இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அந்த சர்ச் வந்து இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு தரத்திற்கு வரணும். ஊழியக்காரர்கள் அதுக்கு இன்னும் இது விசுவாசிகளுடைய தரம் என்னது. ரெண்டாவது, எல்லாரும் செயல்படணும். எழுப்புதலுக்கு வந்து என்னென்னா செயல்படணும். இப்போ வந்து சர்ச்சஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 1,00,000 பேரை கூட்டுறோம் அப்படின்னா, அந்த 1,00,000 பேரில் பார்வையாளர்கள் நிறைய பேர் வராங்க. ஆனால் பங்காளர்களாய் செயல்படுறவங்க குறைவு. நம்முடைய பார்வையாளர்கள் எல்லாரும் பங்காளர்களாக மாறிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எழுப்புதல் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். பங்காளர்கள் மீன்ஸ் செயல்படுகிறார்கள். ஆமாம். இப்போ நான் ஒரு காரியத்தை தூக்குறேன்னா தூக்குறத பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை, நம்ம கூட சேர்ந்து வந்து தூக்கணும். ஆமாம், அவங்க தான் பங்காளர்கள். அதுக்காக தான் நம்ம அவங்கள உருவாக்கணும். பார்வையாளர்களை பங்காளர்களாக உருவாக்குகிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆமாம், இருக்குது. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் சபையின் பார்வையாளராக வந்துட்டு போகக்கூடாது. அவங்க எல்லாரும் சபையில் பங்காளர்களாக மாறணும். ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம், நமக்கு ஊழியத்துக்கு நிறைய பேரை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாரும் பாஸ்டர் பார்த்துக்கிடுவார், சீனியர் பாஸ்டர் எல்லாம் செய்வார், அவர் ஆளை வச்சு செய்வார் அப்படிங்கிற மனநிலை கூட. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும், நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த இது வரணும். அந்த மாற்றம் வந்துச்சுன்னா எழுப்புதல் கண்டிப்பாக வரும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். நம்முடைய நேயர்களுக்காக இதில் கேட்குற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனம் மாறுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பிரயோஜனப்பட்டவங்க ஆளுக்கு ஒரு 100 பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணாலே, சும்மா ஷேர் பண்ணாலே, இந்த செய்திகள் உங்களை ஜெயபிரகாசம் ஐயாவை சாம்பியனை உருவாக்கி ஏறக்குறைய 150 பேர் குறைஞ்சது சாம்பியனை உருவாக்கி ஆயிரக்கணக்கான 1500 150ங்கிற மாதிரி 1500 சாம்பியன்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. ஊழியர்களை இன்னும் தொடருது. அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஜனங்களை சந்திப்பான் அப்படின்னா, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உங்களை ஜெயபிரகாசத்தை திருநெல்வேலியிலேருந்து சாதாரண குடும்பத்தில் தெரிஞ்சு கொண்டு இவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் முடியல, செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம சாதித்தோன்ட்டு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் செய்ய வேண்டியது ஏராளம் இருக்குது. நம்முடைய தேசத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம இந்தியாவில் கர்த்தர் நம்ம செய்ய வேண்டியது ஏராளம் இருக்குது. அதற்கு கர்த்தர் இன்னும் கிருபை பலனையும் கர்த்தர் கொடுத்தாருன்னா நம்ம தொடர்ந்து ஓடுவோம். கட்டாயம் உங்கள் எழுப்புதல் காலங்களில் உங்கள் திருச்சி சிட்டி சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு 1,00,000 ஆத்துமாக்களை சிட்டி சர்ச்சுக்கு தாங்க. ஒரு பெரிய என்கட்சியில் ஒரு 100 ஏக்கர் இடம் இருந்து சர்ச்சு கட்டுறது விடுங்க பாஸ்டர், ஸ்டேடியம் மாதிரி கட்டணும். இனி வரும் காலங்கள், ஏன்னா எழுப்புதல் காலத்தில் அது செஞ்சு தானே ஆகணும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ப்ராஜெக்டுகள், நம்முடைய தரிசனங்கள் எல்லாமே மாறும் தானே. இன்னொன்று, அந்த காலத்திலே ஏறக்குறைய 3000 பேர் வச்சு ஆடியோவில் என்ன செஞ்சான்னு தெரியல. 5000 புருஷர்கள்னாலே எவ்வளோ பேர் அங்கே கூடினா அங்கே ஆண்டு பிரசங்கம் பண்ணார் 3 நாள். அப்போ இந்த காலத்தில் இப்பயே குறைவாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு சர்ச்சில் ஒரு 1,00,000 பேர் இருக்க வேண்டிய கட்டாயங்கள் அவ்வளோ தேவை இருக்குது. கண்டிப்பாக. அதனால் ஆண்டவர் கட்டாயம் உங்களை அப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய விஎம்எம் குடும்பங்களும் ஜெபிச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் இணைஞ்சு பிரயாணம் செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் நேயர்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறவும், இந்த நேர்காணலில் உங்களோடு கூட அமர்ந்திருந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும், உங்கள் அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளவும், தேவ ராஜ்யத்தின் பணியில் கர்த்தர் நம்மையும் ஒரு கருவியாக அவர் நேகரை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு சின்ன பங்களிப்பு நமக்கும் கர்த்தர் கிருபியாக கொடுத்ததை நினைத்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்கள் ஊழியங்களுக்காக நிச்சயமாக கர்த்தர் உங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் இன்னும் விசாலமாக்கி
உபயோகப்படுத்த நானும் ஜெபம் பண்ணிக்கிடுறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் உம்முடைய ஆதீனத்தில் முன்குறித்து ஏற்ற காலங்களில் கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வேறு பிரித்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி உம்முடைய சத்தியத்தில் நடக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து சத்தியத்தை கை கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுத்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்த பாதையில் நல்லவராகவே இருந்தீர். இந்த ஆண்டவரே நேர்காணலை கண்ட ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எங்கள் அருமையான குழந்தைகளையும் வாலிப தம்பிமார் தங்கைமார்களையும் ஆண்டவரே ஊழியர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெரிய தேசத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே சோத்திரம் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நாங்கள் வாஞ்சித்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அவைகளை காண்பதற்கு நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தின ஆண்டவரே சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரு ரட்சிக்கப்படு என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தையை கேட்ட எல்லா குடும்பங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் உண்டாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். VMM ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you.